வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். ஒர்க் எனர்ஜி பவர் எவ்ரி இயர் நீட் எக்ஸாமில் மினிமம் ஒரு கொஷின் மேக்ஸிமம் 2 கொஷின் கேட்கக்கூடிய ஒரு ஈஸியான யூனிட்டு. மற்ற யூனிட் மாதிரி இல்லாமல் இந்த யூனிட்டில் நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் ரொம்பவே கம்மி. ப்ராப்ளம்ஸில் ட்விஸ்டட் ப்ராப்ளம் கேட்கவே மாட்டாங்க. மோஸ்ட் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளமும் இருக்காது. எப்போவுமே ஈஸி அண்ட் மாடரேட் டைப்லான ப்ராப்ளம் தான் இந்த யூனிட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபார்முலாஸ் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் எல்லா வருஷத்தோட PYQs ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுவோம். அதையெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சுட்டு தேவையான ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த யூனிட்லேருந்து நீங்கள் ஈஸியாக 8 மார்க்ஸ் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா லிஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ஃபார்முலா புக்கில் இருக்கிறது போக புக்கில் இல்லாத ஃபார்முலா சேர்த்து தான் எல்லாமே எழுத போகிறோம். அதனால் இதை நீங்கள் ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் பொறுத்தளவில் F.S FS ரெண்டுமே வெக்டார் ப்ராடக்ட்டு, பட் ஒர்க் இஸ் அ ஸ்கேலார் ப்ராடக்ட்டு. இதை FS cos தீட்டான்னு எழுதுவோம். இங்கே தீட்டா வரதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு 3 கேஸ் சொல்லிடுறேன். அதாவது ஒர்க் இஸ் பாசிட்டிவ். எப்போ ஒர்க்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் அக்யூட் ஆங்கிளாக இருந்துச்சுன்னா F அண்ட் Sக்கு ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆன ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள், தட் இஸ் தீட்டா லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்குது அப்படின்னா ஒர்க் டன் பாசிட்டிவாக இருக்கும். ஆர்எல்ஸ் ஒர்க் டன் கேன் ஆல்சோ பி நெகட்டிவ் வென் அப்டியூஸ் ஆங்கிள் இருக்குது அப்படின்னா F அண்ட் Sக்கு நடுவில் கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா. அப்போ முக்கியமான கேஸு ஒர்க் டன் டென்ஸ் டு 0 வென் அந்த F அண்ட் Sக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் பெர்பெண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா. இது எல்லாமே இந்த ஒரே ஃபார்முலாவோட ஸ்பெஷல் கேஸ். அது போக ஒர்க் டனை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ஏரியா அண்டர் FS கிராஃபு. இதே இடத்துல சொல்லிடுறேன். அகெயின் ஒர்க் டன் கேன் ஆல்சோ பி மெஷர்டு பை ஏரியா அண்டர் PT கிராஃப். பவர் அண்டு டைம் கிராஃபோட ஏரியாவும் ஒர்க் டன்னு தான் கொடுக்கும். FS கிராஃபு அண்டு PT கிராஃபு ரெண்டு இருக்குது. ரெண்டை வச்சும் ஒர்க் டன் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஃபார் வேரியபிள் ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வேரியபிள் ஃபோர்ஸ் கொடுத்தா மேக்ஸிமம் ஒர்க் டன் கேட்பாங்க. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எந்த லிமிட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. A to B F.ds இன்டகிரல் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். அடுத்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வச்சு கொடுக்குறாங்கன்னா ஒர்க் டன் பை ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு மைனஸ் KX dx. உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மைனஸ் KXங்க F is equal to மைனஸ் KX ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதை இன்டகிரல் பண்ணால் we will get 1/2. அதாவது K அப்படியே இருக்கும், மைனஸ் அப்படியே இருக்குது. எக்ஸை பண்ணும்போது x²/2ன்னு வந்துடும். ஸோ 1/2 KX² வரும். இதில் KXங்கிறது பிகாஸ் FDXன்னு போட்டிருக்கலாம். அதுக்கு பதிலாக நமக்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுங்கிறது மைனஸ் KXங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்து 4th எனர்ஜி. எனர்ஜி பொறுத்தளவில் யூனிட் கன்வர்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சிருந்தால் போதும். எனர்ஜியில் ஒரு எர்த் அப்படிங்கிறது 10⁻⁻7 ஜூல்ஸு, ஒரு கலோரிங்கிறது 4.2 ஜூல்ஸு, 1 கிலோவாட் ஹாருங்கிறத கன்வெர்ட் பண்ணோம்னா 3.6 × 10⁻6 ஜூல்ஸு. தென் 1 எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலில் கன்வெர்ட் பண்ணால் 1.602, நான் 6ன்னு எழுதிக்கிறேன், இன்ட்டு 10⁻−19 ஜூலு. இதெல்லாம் எனர்ஜியோட வேறு யூனிட்ஸு ஜூலாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் கைனெட்டிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் ஆஃப் mv², இது நமக்கு தெரியும்.
இதே மொமெண்டம் வச்சு எழுதணும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி வந்து p²/2m எழுதலாம். இதிலிருந்து மொமெண்டம் ஈக்குவல் டு √2mkன்னு எழுத முடியும். தென் முக்கியமானது ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் எனர்ஜி தியரம் பேஸ் பண்ணி நியூமரிக்கல் நிறைய கேட்பாங்க. ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒர்க் டன் பை அ நெட் ஃபோர்ஸு இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம்னு சொல்லுது. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஒர்க் டன் வந்து கைனடிக் எனர்ஜிக்கு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவல்னு நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதுமானது. பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பேசிக் ஈக்குவேஷன் mgh. அடுத்து எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வச்சு பண்ணுறது. u ஈக்குவல் டு ½ kx². நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதுவும் யூவில் தான் மெஷர் பண்ணுறோம். மைனஸ் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு m1 m2/r. இப்போ இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சுக்கிட்டு ஃபார் ஹைட்ஸு above the surface of earth u equal to mgh by 1 plus h by re. இங்கே reங்கிறது radius of earth. இதே ஃபார்முலாவில் இஃப் h is very very lesser than re, ரொம்ப ஸ்மாலர் ஹைட்டு ஃப்ரம் எர்த் சர்ஃபேஸ் எடுத்தோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும் 1/h + re எடுத்து பாருங்கள். h வந்து ரொம்ப ஸ்மாலர். அப்போ அட்லீஸ்ட் 0ன்னு வச்சோம்னா கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்மாலராக இருக்குது அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஸ்மாலர் வேல்யூ பை a பிக்கர் வேல்யூ வந்து 0 ஆயிரும் செகண்ட் டேர்மு. அப்போ இது வந்து 1ன்னு ஆயிரும். அப்போ u ஈக்குவல் டு பழைய ஃபார்முலா mghன்னு வந்துடும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன சொல்லுது அப்படின்னா டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு இ டோட்டல் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதெல்லாமே நோன் ஈக்குவேஷன்ஸ் தான், பேசிக்ஸ். நெக்ஸ்ட்டு பவர் பொறுத்தளவில் P ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஒர்க் டன்னு. அப்போ W/T போடலாம். இல்லை டிஃப்ரென்ஷியல் எழுதுகிறேன் அப்படின்னா dW/dt எழுதிக்கலாம். இதை நான் W நம்ம எப்படி எழுதலாம், அகெயின் F இன்ட்டு டிஎஸ்ன்னு எழுதலாம். ஸோ நான் F இன்ட்டு dr பொசிஷன் வெக்டர் சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டர் பை டிடின்னு போடுறேன். இல்லை எஸ்ன்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதை அகெயின் எப்படி எழுதலாம், dr/dtங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், தட் இஸ் வெலாசிட்டி. ஓகே, பவருக்கு இன்னொரு மோஸ்ட் யூஸ்டு யூனிட் வந்து 1 HP ஈக்குவல் டு 746 வாட்டு. SI ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து வாட் தான். ஓகே, டைரக்ட் ஃபார்முலா ஒன்று கொடுத்துட்றேன், புக்கில் இல்லைன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. பவர் ஆஃப் பம்ப்பு ஃபார் லிஃப்டிங் வாட்டர். இது ப்ரீவியஸ் இயர்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா P ஈக்குவல் டு GH இன்ட்டு dm/dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அந்த மாஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய என்ன மாஸ் நம்ம லிஃப்ட் பண்ணுறோமோ அந்த மாசு, அது கிலோகிராம் பர் செகண்ட் தான் கொடுப்பாங்க. அதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சொன்னதை திரும்ப லிஸ்ட் பண்ணுறேன். ஏரியா அண்டர் PT கிராஃப், பவர் டைம் கிராஃப் வந்து நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா ஒர்க் டன் கொடுக்கும். ஏற்கனவே லிஸ்ட் பண்ணிட்டேன், இருந்தாலும் பவரில் ஒரு தடவை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொலிஷன்ஸில் சொல்லிடுறேன். ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷன் அதிகமாக கொஷின் கேட்கக்கூடிய டைப் இது. இதில் V1க்கான டைரக்ட் ஃபார்முலா, வெலாசிட்டி 1க்கான டைரக்ட் ஃபார்முலா
m1 minus m2 by m1 plus m2 into u1 plus 2m2 u2 by m1 plus m2. இதிலே velocity 2 கான ஃபார்முலா m2 minus m1 by m1 plus m2, இந்த இடத்துல u2 வந்துரும் plus 2m1 u1 by m1 plus m2. ஒரு 10 தடவை இதை எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். திரும்ப உங்களுக்கு எப்பயுமே இந்த ஒரு ஃபார்முலாலேருந்து கொடுக்குற கேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம நியூ ஃபார்முலாவை அரைவ் பண்ண வசதியாக இருக்கும். இப்போ இதில் ஸ்பெஷல் கேஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேஸு, இஃப் m1 m2 ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு அதோட ரெண்டு மாஸும் ஈக்குவல் மாஸுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் மேலே உள்ள ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா v1ங்கிறது வந்து u2ன்னு வந்துடும் அண்ட் v2 வந்து u1ன்னு வந்துடும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் b வந்து ஆப்ஜெக்ட் ஏவோட இனிஷியல் வெலாசிட்டியாகவும் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ வந்து ஆப்ஜெக்ட் பியோட இனிஷியல் வெலாசிட்டியாகவும் மாறும். இட் மீன்ஸ் வெலாசிட்டிஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும் ஆஃப்டர் கொலிஷன். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் லிஸ்ட் பண்ணுறேன். இது எல்லாமே ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷனில் தான். இஃப் பி இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட்டு, இதுதான் மோஸ்ட் கேட்கக்கூடிய டைப்பு. ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா u2க்கு வந்து 0, இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருந்துச்சுன்னா v1க்கான ஃபார்முலா எப்படி மாறிடும் அப்படின்னா m1 மைனஸ் m2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியும் பார்த்துக்கலாம், இதான் வரும், ப்ளஸ் m2 இன்ட்டு u1 வந்துடும். v2க்கான ஃபார்முலா 2m1 u1 பை m1 ப்ளஸ் m2ன்னு வந்துடும். ஓகே, இப்போ இந்த பி அட் ரெஸ்ட்லேயே இன்னொரு ஸ்பெஷல் கேஸஸ் சொல்லிடுறேன். If initially b at rest initial that is u2 equal to 0 இருந்து if m1 m2 equal to m இருந்துச்சு அப்படின்னா v1 வந்து 0 ஆயிரும், v2 வந்து u1 ஆயிரும். that is after collision first object வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும், செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து u1ஓட வெலாசிட்டி எடுத்துக்குவோம். that is if moving a with velocity ஓட இருக்கக்கூடிய a hits ரெஸ்ட்டில் உள்ள b ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா a comes to rest after collision இது and b moves with initial velocity of a. ஓகேவா, இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். நான் மேலே சொன்னால் ரெண்டு ஃபார்முலா v1 v2க்கு அந்த லென்த்தியான ரெண்டு ஃபார்முலா இருந்தாலும் கேஸ் டு கேஸ் நம்ம புது ஃபார்முலா எழுதிக்கலாம். இதெல்லாம் ஸ்பெஷல் கேஸாக இருக்கனால நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா நம்ம ஃபார்முலா அரைவ் பண்ணக்கூடிய டைம் வந்து உங்களுக்கு மிச்சம். அதே கேஸில் இஃப் பி அட் ரெஸ்ட்டு தட் இஸ் u2 வந்து 0வாக இருக்குது, இஃப் m2 இஸ் வெரி வெரி லெஸ் தென் m1 இருக்குது அப்படின்னா v1 என்னவாகும், u1 ஆயிரும், v2 வந்து 2u1 ஆகும். இதுவும் மேலே உள்ள ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். தட் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி சொல்லலாம்னா ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய ஹெவி ஏ ஹிட்ஸ் வெரி லைட்டாக இருக்கக்கூடிய லைட் மாஸில் இருக்கக்கூடிய பி இருந்துச்சு அப்படின்னா பி, இந்த பி வந்து இனிஷியலாக எப்படி இருந்திருக்கு, ரெஸ்ட்டில் இருக்குது, வெரி லைட் பி அட் ரெஸ்ட், பி அட் ரெஸ்ட்டில் இருக்கும் போது இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ
after collision goes with same velocity but B goes with double velocity of A. இது ஒரு ரிசல்ட். இன்னும் ஒரு ஸ்பெஷல் கேஸ் சொல்லிடுறேன். இது அஞ்சாவது ஸ்பெஷல் கேஸு. அதே தான், இஃப் பி இனிஷியலி அட் ரெஸ்ட்டு தட் இஸ் U2 வந்து 0வாக இருக்குது. அந்த கேஸ்லேயே இஃப் M2 இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் M1, B வந்து இங்கே ஹெவி மாஸாக இருக்குது அப்படின்னா V1 வந்து -U1 ஆயிரும், V2 வந்து 0 ஆயிரும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வெரி லைட் ஏ வந்து ரொம்ப சின்னது கம்பேர் டு பி, ஹிட்ஸு பி அட் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பியை ஹிட் பண்ணிச்சு அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஏ மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏ மூவ்ஸ் வித் சேம் வெலாசிட்டி, என்ன வெலாசிட்டியில் வந்துச்சோ ஹிட் பண்ணிவிட்டு வித் சேம் வெலாசிட்டியில் இன் ஆப்போசிட் டைரெக்ஷன், ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். பாருங்கள் இந்த ஸ்பெஷல் கேஸ் எப்போ இருக்குன்னு. அண்டு பி அதே மாதிரி ரெஸ்ட்லேயே இருக்கும். பி அட் ரெஸ்ட், ஆஃப்டர் கொலிஷனும் பி அட் ரெஸ்ட்டில் இருக்கும். ஓகே, அடுத்த டைப்பு பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆஃப்டர் கொலிஷன் வந்து கொலிஷனில் ஈடுபட்ட ரெண்டு பாடிஸும் ஸ்டிக் டுகெதர் and moves with common velocity, ரெண்டு ஒரே வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணும். இது பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவோம். அந்த காமன் வெலாசிட்டி V எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, V ஈக்குவல் டு M1U1 ப்ளஸ் M2U2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2ஆக இருக்கும். இந்த கேஸில் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, ஆஃப் M1U1 ஸ்கொயர் இருக்கும் ப்ளஸ் ஆஃப் M2U2 ஸ்கொயர். இது நோன் ஃபேக்டர் தான். அப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆஃப் M1 M2 இன்ட்டு அந்த காமன் வெலாசிட்டி வந்ததுனால V ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன்ங்கிறது ஒரு ரேஷியோ தான். ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன், ரெண்டு வெலாசிட்டிக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸை ஆஃப்டர் கொலிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். இதில் வந்து கொஷின் கேட்குறாங்க. டினாமினேட்டரில் உள்ளது வந்து ரெண்டு வெலாசிட்டிக்கு பிஃபோர் கொலிஷன் ரெண்டு வெலாசிட்டிக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுதணும் அப்படின்னா, V ஈக்குவல் டு V2 மைனஸ் V1 பை U1 மைனஸ் U2ன்னு எழுதலாம். இதில் சில கேசஸ் இருக்குது. ஃபார் ஸ்பெஷல் கேசஸ்ஸு, ஃபார் பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் கொலிஷன் E வந்து 1 இருக்கும். சப்ஸ்டியூட் பண்ணினாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஃபார் பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷன் E வந்து 0 இருக்கும். ஃபார் ஆல் அதர் கேசஸ் இது எல்லா வேல்யூ E வேல்யூ வந்து பெட்வீன் 0 to 1 இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன். இது ஒர்க் டன் கூட கொஞ்சம் ரிலேட்டானது, ரொட்டேஷனல் மோஷன்லேயே சொல்லலாம், இருந்தாலும் இதில் வந்து கேட்குறனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சர்க்கிளில் ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி, பாயிண்ட் சி. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வெலாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். வெலாசிட்டி டேஞ்சன்சியெலாம் இங்கே விஏன்னு ஆக்ட் பண்ணுது. இந்த டைரெக்ஷனில் ரொட்டேஷன் இருக்குது ஆன்டி கிளாக் வைஸில். இங்கே விபின்னு இருக்குது வெலாசிட்டி, இங்கே விசி வெலாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். டென்ஷன் எப்பயுமே ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் டுவர்ட்ஸ் இன்னர் சர்க்கிள் இருக்கும். இந்த சர்க்குலர் பாத்தில் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வித் சம் டென்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, இந்த சர்க்குலரில் கண்டினியூ பண்ணுறதுக்கு டு பி இன் சர்க்குலர் பாத்து, அந்த ஸ்ட்ரிங்கு ஸ்லாக்கனாக இல்லாமல் அந்த சர்க்குலர் பாத்தில் கண்டினியூ பண்ணுறதுக்கு, அந்த பாபையோ எனி மாசிவ் ஆப்ஜெக்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு அது என்னென்ன பொசிஷனில் என்னென்ன வெலாசிட்டி வச்சுருக்கணும் அப்படின்னா, விஏல த பால் மஸ்ட் ஹேவ் த வெலாசிட்டி ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் 5gl. ஜிங்கிறது ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இந்த வெலாசிட்டி இருந்தால் தான் அது பாத்தை கண்டினியூ பண்ணி முடிக்கும். விபியில் மிடில் ஆஃப் த சர்க்கிளில் 3gl இருந்தால் தான் அது அந்த சர்க்குலர் பாத்தில் திரும்ப கண்டினியூ பண்ண முடியும். டாப் மோட் பொசிஷனில் விசியில் இட் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் gl வெலாசிட்டி. இந்த 3 வெலாசிட்டி வச்சுக்கிட்டு இந்த 3 பாயிண்டில் உள்ள கைனெட்டிக் எனர்ஜிக்கு நான் ரேஷியோ எடுக்கிறேன் அப்படின்னா, கைனெட்டிக் எனர்ஜி கேபி கேசி கேஏ ஈஸ் டு கேபி ஈஸ் டு கேசி ரேஷியோ எடுத்தேன்னா எனக்கு இது 5:3:1 இருக்கும். இதெல்லாம் டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாஸ் போதும். இந்த ஃபார்முலாஸ் வச்சுக்கிட்டு இப்போ என்னென்ன டைப்பில் ப்ராப்ளம் கேட்குறாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். இந்த ப்ராப்ளமில் பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஒமேகா இஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்டுன்னு கேட்குறாங்க. வெலாசிட்டி கேட்டிருக்காங்க, ஆக்சலேஷன் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி பொசிஷன் வெக்டாருக்கு என்ன டைரெக்ஷன் இருக்குது, ஆக்சலேஷன் எப்படி இருக்குது. நமக்கு பொசிஷன் வெக்டார் பார்த்தோன்னே தெரியுது. ஒமேகா டி, ஒமேகாங்கிறது 2π/t. ஸோ ஒமேகா டீனாலே அது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஒரு பீரியாடிக் மோஷன், சர்க்குலர் மோஷனுக்கான எக்ஸ்ப்ரெஷன் அதில் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். எல்லா சர்க்குலர் மோஷன்லேயும் வெலாசிட்டி வந்து பெர்பெண்டிகுலர் டு ஆராக தான் இருக்கும். ஒரு சர்க்கிள் மோஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்னென்னலாம் அதில் அசோசியேட்டட்னு பாருங்கள். சர்க்கிள் மோஷனில் ஒரு பொசிஷன் வெக்டார் எப்பயுமே அவே ஃப்ரம் த ஆரிஜின் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சலரேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன் டுவோர்ட்ஸ் த சென்டர் தான் இருக்கும் எப்பயும் எவ்ரி பாயிண்டில். அதுக்கப்புறம் வெலாசிட்டி வெக்டார் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பாயிண்டில் இருந்தோ அது டேஞ்சன்ஷியல் டைரெக்ஷனாக இருக்கும். இந்த டைரெக்ஷன் வந்து டேஞ்சன்ஷியலாக இருக்கும். அப்போ ஆருக்கும் விக்கும் நடுவில் உள்ள ஆங்கிள் எப்பயுமே 90 டிகிரி. இதெல்லாம் தெரிஞ்சது. அப்போ சென்ட்ரிபெட்டல் சர்க்குலர் பாத்தை பொறுத்தளவில் ஆக்சலரேஷன் வந்து எப்படி இருக்கும்னா -ω² ஆராக இருக்கும். இது எல்லாமே நோன். அப்போ ஆக்சலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர்னு எழுதிட்டு பெர்பெண்டிகுலர் ரெண்டுக்கும் ஆருக்கும் விக்கு நடுவில் உள்ள ஆங்கிள் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி ஏ ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்ளத்தை நான் இப்போ எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஆக்சலரேஷன் வந்து இந்த ஃபார்மெட்டில் வந்துட்டாலே ஏ வந்து -ω² ஆராக இருந்துட்டாலே அது சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன். சர்க்குலர் பாத்தில் ஆப்ஜெக்ட் இருக்குது, அது ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஆக்சலரேஷன் வந்து எப்பயுமே F = mv²/r இருக்கு இல்லையா. சென்ட்ரிபெட்டலாக அதை அந்த சர்க்குலர் பாத்தில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஆக்சலரேஷன் வந்து சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷனை பிஹேவ் பண்ணும். இட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆங்கிளுக்கு எப்படி பார்க்குறது அப்படின்னா r×v இப்படி தான் இருக்கும் சர்க்குலர் மோஷனில். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா v.r எடுத்துக்கோங்க, இல்லை r.v எடுத்துக்கோங்க. இது வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னாலே இது ரெண்டு பெர்பெண்டிகுலர்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ நம்ம ரெண்டு கண்டிஷன் பார்க்க போகிறோம். v.r வந்து 0 ஆகுதான்னு பார்க்குறோம். பார்த்துட்டா பெர்பெண்டிகுலர்னு சொல்லிடலாம். அடுத்து ஏக்கான எக்ஸ்ப்ரெஷன்
எப்படி ஏக்கு பண்ணுறது, ஆர் இருக்குது, ஆரை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு வெலாசிட்டி கிடச்சிரும், இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஆக்சலேஷன் கிடச்சிரும். அந்த ஆக்சலேஷன் -ω² ஆருங்கிற ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்ஷன் ஏ கரெக்டுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த 2 ஸ்டெப்பை இப்போ பண்ண போகிறோம். கொடுத்துருக்கக்கூடிய ஆர் வெக்டாரை நான் எழுதிக்கிறேன். ஸோ நமக்கு இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டி வெக்டார் ஈக்குவல் டு dr/dt ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், -ω sin ωt x கேப்பு ப்ளஸ் ஒமேகா காஸ் ωt y கேப்பு. இதிலேருந்து ஆக்சலேஷன் ஈக்குவல் டு dv/dt இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், -ω × ஒமேகா ஸ்கொயர்ட் ஆயிரும். இது வந்து காஸ் ωt x கேப்பு, இது வந்து -ω², காசை பண்ணும்போது -sin θ, ω², சைன்னு தீட்டாக்கு பதிலாக ωt y கேப்பு. இப்போ இதில் ஏ வந்து பாருங்கள், -ω² காமன் வெளியே எடுத்துட்டோம்னா காஸ் ωt x கேப்பு ப்ளஸ் sin ωt y கேப் இருக்கும், அதுதான் ஆர் வெக்டரு. ஸோ இந்த ஃபார்மேட் கிடச்சிட்டனாலே நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து SHM சர்க்குலர் பாத்தில் இருக்குது, சர்க்குலர் பாத்தில் இருந்தால் சென்ட்ரிபெட்டல் ஆக்சலரேஷன், ஸோ டுவர்ட்ஸ் த ஆரிஜின். இந்த பாயிண்ட்டை இங்கே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், v.r எடுக்கலாம். மேலே v வெக்டார் எழுதியிருக்கோம் ரெண்டாவது லைனில், ஆர் டைரெக்டாக x காம்பனண்ட்டு y காம்பனண்ட்டு டாட் ப்ராடக்ட் எடுங்க, -ω sin ωt cos ωt. அடுத்து இதில் வந்து ப்ளஸ் இருக்குது, +ω sin ωt cos ωt. ஸோ என்னவாகுது, v.r வந்து 0 ஆகுது, தட் இஸ் v இஸ் பெர்பெண்டிகுலர் டு r வெக்டார். ஸோ இதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ஆப்ஷன் எது கரெக்டு, ஏ ஆப்ஷன் கரெக்டு. டூ 2025 கொஷின் இது. கைனெட்டிக் எனர்ஜி ஃபார் 2 பாடிஸ் 100 ஜூல்ஸ் அண்டு 225 ஜூல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரேக் அப்ளை பண்ணும்போது அதோட ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து 1000 மீட்டர் அண்டு 1500 மீட்டர் இருந்திருக்கு. FA/FBக்கான ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ FA/FBக்கான ரேஷியோ கைனெட்டிக் எனர்ஜி கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபோர்ஸையும் கைனெட்டிக் எனர்ஜியும் ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலாவை நம்ம எழுதணும். ஸோ அக்கார்டிங் டு ஒர்க் எனர்ஜி தியரம் நமக்கு என்ன தெரியும், ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜின்னு தெரியும். இதில் வந்து நம்ம என்ன எழுதலாம், F.டாட் இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜின்னு எழுதிக்கலாம் இல்லையா. இப்போ இதை வச்சுட்டு இவங்க கொடுத்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஈக்குவேஷன் எழுதுறேன்னா எப்படி எழுதலாம், FA/SA ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் A இல்லையா. ரேஷியோ எடுக்கலாம், FB/SB ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் B. ஓகே, இப்போ இதில் நமக்கு ரெக்கார்டு வந்து FA/FB. ஸோ நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன், கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் A பை கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் B இன்ட்டு SB டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பை SA வந்துடுது. சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இது வந்து 100/225 இன்ட்டு 1500 SB ஃபஸ்ட் எழுதிக்கிட்டு அடுத்து SA. இதை சிம்பிளிஃபை பண்ணால் FA/FBங்கிறது வந்து எனக்கு 2/3ன்னு வருது. ஸோ ஆப்ஷன் 2ங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஷனில் ஆப்ஜெக்ட் மூவிங் வித் ஹரிசாண்டல் x டைரெக்ஷன் வித் கைனெட்டிக் எனர்ஜி 10 ஜூல் கொடுத்துருக்காங்க. அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 3i, x டைரெக்ஷனில் மட்டும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்திருக்கு. இதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்ததுக்கான ஒரு வெக்டார் ஃபார்மில் 2 டைமென்ஷனில் உள்ள ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் எண்ட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் கேட்குறாங்க. அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல், நம்ம கேட்குறது வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் என்னவென்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதையும் ஒர்க் டன்லேருந்து தான் பண்ண போகிறோம். நமக்கு ஒர்க் எனர்ஜி தியரமில்
ஒர்க் டன் வந்து சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜிங்கிறது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் டன் கால்குலேட் பண்ணிடலாம். ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப் டாட் எஸ் தெரியுமா, எஃப்பும் எஸ்ஸும் கொடுத்தனால நான் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ -2i கேப் ப்ளஸ் 3j கேப் நியூட்டன்ஸு டாட் ப்ராடக்ட்டு 3i. ஸோ நம்ம ஐ கோஆர்டினேட் மட்டும்தான் எடுக்க முடியும். நமக்கு -6j வந்துருச்சு ஒர்க் டன். அகெயின் ஒர்க் எனர்ஜி தியரம் படி we know that W equal to change in kinetic energy இல்லையா, del Ke. அதை நம்ம எப்படி எழுதலாம், இனிஷியல் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் டன் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -6 ஜூல். இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஃபைனல் கைனடிக் எனர்ஜி தான் கேட்குறாங்க. மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 10 ஜூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு 4 ஜூல்ஸ்னு வருது. ஸோ ஆப்ஷன் வந்து சி வந்து மேட்ச் ஆகுது. பார்ட்டிகிள் ஆஃப் மாஸ் 5m at rest suddenly breaks into 3 fragments. 2 ஃப்ராக்மெண்ட்டோட மாஸ் வந்து m ஈச்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5m இருக்குது, ஒரு m 2m, அப்போ தேர்ட் வந்து கண்டிப்பாக 3m தான் இருக்கணும். ஓகே, இந்த 2mமும் மூவ் பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷன், ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுத்துக்கிட்டு அதோட வெலாசிட்டி v வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. எனர்ஜி ரிலீஸ்டு டியூரிங் த ப்ராசஸ், இந்த ஹோல் ப்ராசஸில் என்ன எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ இது மோஷனில் உள்ளனால கைனடிக் எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகும். கைனடிக் எனர்ஜி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எப்படி டிபிக் பண்ணலாம் ஒரு டயக்ராமில் அப்படின்னா, ஒரு 5m மாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக அது வந்து ஒரு ரெஸ்ட்டில் இருந்திருக்கு, 0 வெலாசிட்டி இல்லாமல் ரெஸ்ட்டில் இருந்திருக்கு. இது பிரேக் ஆகி அதில் 2 பார்ட்டிகிள்ஸ் வந்து லெட் திஸ் பி ஒரு m மாஸில் v வெலாசிட்டியில் போகுது கொடுத்துட்டாங்க. இதுவும் m மாஸில் v வெலாசிட்டியில் போகுது. ரெண்டுக்கு நடுவில் பெர்பெண்டிகுலர் டிகிரி 90 டிகிரி இருக்குது. பெர்பெண்டிகுலர் ஆங்கிளில் ரெண்டுமே மூவ் ஆகுது. தேர்டை பற்றி நமக்கு கொடுக்கல. ஸோ இது ரெண்டு கொடுத்துட்டாலே தேர்டு வந்து சம்மதர் ஆங்கிளில் இருக்குது. அதோட மாஸ் கண்டிப்பாக 3m தான் இருக்க முடியும். அதோட வெலாசிட்டி லெட் திஸ் பி v டேஷ் நமக்கு கொடுக்கல, இருக்கட்டும். இப்போ இந்த டோட்டல் ப்ராசஸில் கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கைனடிக் எனர்ஜி வேணும் அப்படின்னா நம்ம இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம், நமக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் தெரியும். அந்த மொமெண்டம் வச்சுக்கிட்டு இந்த v டேஷ் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். v டேஷை வச்சுக்கிட்டு டோட்டலாக எல்லாத்தோட கைனடிக் எனர்ஜி ஆட் பண்ணோம்னா நமக்கு இந்த டோட்டல் ப்ராசஸில் என்ன எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இது 3 வெக்டாராக இருக்கிறனால இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி இதில் வந்து நம்ம ஒரு p மொமெண்டம், இதில் ஒரு p மொமெண்டம் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுக்கான ரிசல்டன்ட் ஒன்று எடுக்கலாம். பெர்பெண்டிகுலராக உள்ளனால அந்த ரிசல்டன்ட் வெக்டார் வந்து இதுக்கு நடுவில் ஆக்ட் பண்ணுமா, அப்படி ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ரிசல்டன்ட் வெக்டார் வந்து இதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வந்து அதுதான் சொல்லுது. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு இதோட மொமெண்டம் வந்து p ஈக்குவல் டு mv இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது q ஈக்குவல் டு இதோட மொமெண்டமும் mv இருக்கும். ஒரு p வெக்டார் q வெக்டார்னு வச்சுக்கலாம். இதுக்கான ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ரிசல்டன்ட் எழுதணும்னா நம்ம எப்படி எழுதுவோம், a வெக்டார் b வெக்டாருக்கு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர்னு எழுதுவோமா, அதுபடி எழுதுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் m ஸ்கொயர் v ஸ்கொயர் ப்ளஸ் m ஸ்கொயர் v ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ ரிசல்டன் நமக்கு என்னென்னு கிடச்சிரும், ரூட்டில் 2 மட்டும் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா √2 mvன்னு கிடைக்கும். இதுதான் இந்த ரெண்டு ஈச் ஃப்ராக்மெண்ட் கொடுத்தாங்களே m மாஸில் v வெலாசிட்டியில் போகக்கூடிய ஃப்ராக்மெண்ட்டுக்கான ஒரு ரிசல்டன்ட் மொமெண்டம். அப்போ இங்கே லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஆஸ் பர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இந்த ரெண்டு பீசஸோட மொமெண்டமும் அந்த தேர்ட் பீஸோட மொமெண்டமும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பீஸ்க்கு ரிசல்டன்ட் மொமெண்டம் வந்து 2mvன்னு நமக்கு வந்துருச்சு, √2 mvன்னு வந்துருச்சு. தேர்ட் பீஸோட மாஸ் வந்து 3m, ஏன்னா இது ரெண்டையும் mன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 5mல 2m போச்சுன்னா மீதி 3m. அதோட வெலாசிட்டி வி டோன்ட் நோ, தட் இஸ் v டேஷ். ஸோ இதை நம்ம இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை டைரெக்டாக m கட் பண்ணிடலாம். அப்போ v டேஷ் வந்து நமக்கு என்னன்னு வருது, √2/3 டைம்ஸ் ஆஃப் vன்னு வருது. இந்த ரிலேஷன் எடுக்கிறதுக்கு தான் இப்போ இந்த வேலையை பார்த்தோம். இப்போ நம்ம கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் டோட்டலாக 3 பீஸ்க்குள்ளே கைனடிக் எனர்ஜியை ஆட் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பீஸ்க்கு ½ mv², மாஸ் mன்னு கொடுத்தாங்க, v வெலாசிட்டியில் போகுதுன்னாங்க. அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் இன்னொரு மாஸ் m கொண்டது v வெலாசிட்டியில் போகுது ½ mv².
தேர்ட் பீஸ்க்கு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஆஃப் எம் வந்து நம்ம என்ன எடுத்தோம், 3m, மீதி உள்ள எம்மெல்லாம் எடுத்துட்டோம், ப்ளஸ் வி டேஷ்னு போட்டோம். அந்த வி டேஷ் தான் இப்போ நம்ம என்னென்னு கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், √2/3 வின்னு வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு ஒரு ஸ்கொயர். ஸோ இது வந்து ½ mv², 1mv² ஆயிரும். ப்ளஸ் இது ஒரு ½ இன்ட்டு 3m √2 ஸ்கொயர் பண்ணும் போது நமக்கு வந்து 2 ஆயிடுது, 3 பண்ணும் போது 9 ஆயிடுது. இங்கே ஒரு v² வந்துடும். 2 கட் பண்ணிடலாம், 3 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் கட் பண்ணிடலாம். ஸோ mv² ப்ளஸ் mv²/3, mv² காமன் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 1/3 மட்டும் உள்ளே இருக்கும். ஸோ கைனட்டிக் எனர்ஜி டோட்டல் ப்ராசஸில் என்ன ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4/3 mv² கிடைக்கிது. ஆப்ஷன் டி வந்து மேட்ச் ஆகுது. ட்ராப் ஆஃப் ரெயின் வாட்டருக்கு மாஸ் வந்து 1 கிராம் கொடுத்துருக்காங்க, கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஹைட் 1 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். வித் ஸ்பீடு 50 மீட்டர்/செகண்ட். டேக் ஜி வேல்யூ வந்து 10ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலான்ட்டாங்க. ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸு அண்ட் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் ஏர். ஒரு நெகட்டிவ் ஒர்க் டன்னும் கால்குலேட் பண்ணணும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் என்ன ஒர்க் டன் இருக்குங்கிறதையும் கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்துருக்கூடியதாக ஃபஸ்ட்டு லிஸ்ட் பண்ணிடலாம். மாஸ் வந்து 1 கிராமு, தட் ஈக்குவல் டு 1 × 10⁻³ கிலோகிராமு. ஹைட் வந்து 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸு. வெலாசிட்டி 50 மீட்டர்/செகண்ட். ஓகே இப்போ ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, தட் இஸ் ஹைட் இருந்து வரனால அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வர்ஷன் தான் இது. ஸோ mgh 1 × 10⁻³ இன்ட்டு g வந்து 10 எடுக்க சொல்கிறதுனால ரவுண்ட் ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்துட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 10 ஜூல்ஸு கிடச்சிருது. ஓகேவா? இப்போ ஒர்க் எனர்ஜி தியரம் படி நமக்கு என்ன தெரியும், ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜிங்கிறது நமக்கு தெரியும். we know that this is a formula. அப்போ இங்கே ஒர்க் டன்ங்கிறது 2 ஒர்க் டன் இருக்குது. தட் இஸ் ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸு அண்டு ஒர்க் டன் பை ஏர் ரெசிஸ்டன்ஸு. இது ரெண்டும் சேர்ந்து சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜிங்கிறது ½ mv² மைனஸ் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜிங்கிறது வந்து அப்பில் இருக்கும் போது அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும், ஹைட்டில் இருக்கும் போது இட் இஸ் ரெஸ்ட்டு, அப்போ 0ன்னு நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் டன் பை ஜி தான் நம்ம இப்போ 10ன்னு அரைவ் பண்ணோம். ஒர்க் டன் பை ஏர் தான் கேட்குறாங்க. ½ இன்ட்டு எம்மோட வேல்யூ வந்து 10⁻³ 1 × 10⁻³ 10⁻³ எழுதிக்கிறேன். இன்ட்டு v² வந்து 50 × 50. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு வந்து 10⁻³ 2500, அப்போ 2.5 ஜூல்ஸ்னு நமக்கு கிடைக்கிது. இதிலேருந்து ஒர்க் டன் பை ஏருக்கு நான் ரீஅரேஞ்ச் பண்ணால் 2.5 மைனஸ் 10 2.25 வருமா? டிவிஷனில் ஒரு 2 இருக்குனால 1.25 ஜூல்ஸு. இங்கேயும் 1.25 மைனஸ் 10. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ சிம்பிளை பண்ணால் 8.75 ஜூல்ஸுங்கிறது ஆன்சர் மைனஸில் வரும், ஏன்னா இது ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸு. ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. டூ 2016 கேட்ட கொஷினு. பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 10 கிராம் மூவ்ஸ் அலாங் சர்க்குலர் ஆஃப் ரேடியஸ் 6.4 சென்டிமீட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க வித் அ கான்ஸ்டன்ட் டேஞ்சென்ஷியல் ஆக்சலரேஷன். வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சலரேஷன் வித் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் 8 × 10⁻⁴ ஜூல்ஸு அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இது ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 2 ரெவல்யூஷன்ஸு சர்க்குலர் பாத்தில். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்குலர்ஸ் நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போ m வந்து 10 கிராமு, தட் ஈக்குவல் டு 10 × 10⁻³ கிலோகிராம்ஸ்.
ரேடியஸ் வந்து 6.4 சென்டிமீட்டரில் கொடுத்தனால 10⁻⁻2 மீட்டர். ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் அவங்க கொடுத்தது. இஃப் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் பிகம்ஸ் ஈக்குவல் டு அந்த 2 ரெவல்யூஷன் முடிக்கும் போது அது கைனட்டிக் எனர்ஜி அவ்வளோ வந்திருக்கு. அப்போ கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் வந்து 8 × 10⁻⁻4 ஜூல்ஸ். கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் என்னவாக இருக்கும், அது ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட்டுங்கிறனால கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் வந்து 0வாக இருக்கும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. அது டோட்டலாக ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 2 ரெவல்யூஷன்ஸு. ஸோ தட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் போட்டோம்னா 2 × 2πr 4πr இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கூடிய டேட்டா. இதை வச்சுக்கிட்டு நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது ஆக்சலரேஷன் மட்டும்தான். ஸோ we know that according to work energy theorem W equal to change in kinetic energy, W equal to kinetic energy final minus kinetic energy equal, kinetic energy initial. இந்த W நம்ம F dot S ன்னு எழுத முடியும். இந்த ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் F is equal to ma நமக்கு தெரியும். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ ஆயிருக்கு, 2πr டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, இனிஷியல் வந்து 0ங்கனால நான் விட்டுறேன் மைனஸ். ஸோ இதிலேருந்து ஏக்கு ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். கைனட்டிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் இது 2πrல நம்ம எப்போ தான் எழுதணும், 4πr 2 ரெவல்யூஷன்ஸ். ஸோ 4πrm எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 8 × 10⁻⁻4 டிவைடட் பை 4 into pi value 3.14 into 6.4 into 10⁻⁻2 into 10 into 10⁻⁻3. இதை சிம்பிளை பண்ணால் எனக்கு 0.099 வருது. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துருங்க, ஈஸியாக தான் இருந்துச்சு. 2/20 பாயிண்ட் சம்திங் வருது. அப்போ எனக்கு ஏவை அப்ராக்சிமேஷன் பண்ணோம்னா 0.1 m/s². ஆன்சர் சி வந்து மேட்ச் ஆகுது. பார்ட்டிக்கிள் மூவ்ஸ் ஃப்ரம் ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் மூவ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. F டாட் எஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். வெக்டார் கொடுத்துட்டு இந்த மாதிரி கேட்டால் அது ரொம்ப ஈஸியான கொஷின் நினச்சிட்டு டக்குன்னு வித்தின் மினிட் சால்வ் பண்ணக்கூடிய ஃபிசிக்ஸ் கொஷின்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் 2 பொசிஷன் டேரெக்டாக பொசிஷன் வெக்டார் கொடுக்காம 2 டிஃப்ரெண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கால்குலேட் பண்ணணும். 2க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். அதை ஒரு டாட் ப்ராடக்ட் F கூட எடுத்திங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ R1 பொசிஷன் 1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, -2i கேப்பு ப்ளஸ் 5j கேப்பு. R2 வந்து 4j கேப்பு ப்ளஸ் 3k கேப்பு. ஸோ இது 2க்கு மைனஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் ஈக்குவல் டு R2 மைனஸ் R1 பண்ணால் நமக்கு தெரிஞ்சிருமா. அப்போ R2 மைனஸ் R1 I வெக்டாரு 2ல் இல்லை. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் R1ங்கும் போது ப்ளஸ் 2i ஆயிரும் எனக்கு. அடுத்து 4j மைனஸ் 5j, ஸோ மைனஸ் j மட்டும் வரும். 3k மைனஸ் கேல இங்கே R1ல் எதுவுமே இல்லை. அப்போ ப்ளஸ் 3k கேப்பு. இது எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்கான வெக்டார். நவ் ஒர்க் டன்னு F டாட் எஸ் ஈக்குவல் டு 4i ப்ளஸ் 3j டாட் ப்ராடக்ட் வித் 2i minus j plus 3k. W equal to I காம்போனண்ட் எடுக்கும் போது நமக்கு 8 கிடைக்குது, மைனஸ் j காம்போனண்ட் எடுக்கும் போது 3 கிடச்சிருச்சு. k காம்போனண்ட் இல்லாதனால 0 ஆயிரும் அந்த ப்ராடக்ட்டு. ஒர்க் டன் ஈக்குவல் டு 5 ஜூல்ஸு. எவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம் பாருங்கள். எப்பயுமே ஒர்க் எனர்ஜி பவர்லேருந்து இந்த மாதிரி ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஈஸி டைப்பு கண்டிப்பாக இந்த யூனிட்லேருந்து ஒன்றாவது இருக்கும். ஆன்சர் சி வந்து எனக்கு மேட்ச் ஆகுது ஆப்ஷனில். ஃபோர்ஸ் வந்து ஒய் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஒய் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறனால ஒர்க் டன் பை திஸ் ஃபோர்ஸு ஃப்ரம் 0 to 1 0 to 1ங்கிற லிமிட்டில் என்ன ஒர்க் டன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் வேரியபிள் ஃபோர்ஸ் கான்செப்ட். வேரியபிள் ஃபோர்ஸ் கொடுத்துட்டாலே நமக்கு W ஈக்குவல் டு லிமிட் y1 y2 F டாட் dy.
ஸோ இவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். லிமிட் வந்து இங்கே 0 to 1. எஃப்கான ஈக்குவேஷன் ஃபங்க்ஷன் வந்து 20 + 10y dy பண்ணுறோம். ஸோ 20 பண்ணும்போது 20y ப்ளஸ் 10 பண்ணும்போது 10y பண்ணும்போது y²/2 ஆயிடுது. அப்போ இது 1 டைமு, இது 5 டைம் வந்துடுது. லிமிட்டு 1 to 0 to 1. அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு 20ல் 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். -0 0 ப்ளஸ் 5y² திரும்ப 1² 0 0. அப்போ நெட்டாக ஆட் பண்ணால் 25 ஜூல்ஸ் கிடைக்கிது. ஆப்ஷன் பி வந்து மேட்ச் ஆகுது. ஒரு கிராஃபிக்கல் டைப் கொஸ்டின். மாஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 500 கிராம் இனிஷியலி ரெஸ்ட்டில் இருக்குது. வேரியபிள் ஃபோர்ஸில் எக்ஸ் காம்போனண்ட்டில் வந்து அதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இருக்குது. எஃப் அதாவது எக்ஸில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, ஃபோர்ஸ் வந்து ஒயில் இருக்குது. வெலாசிட்டிஸ் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டு 8 மீட்டர்லையும் 12 மீட்டர்லையும் கேட்குறாங்க. ஸோ 0லேருந்து 8 வரையும் அதில் என்ன வெலாசிட்டி இருக்கும், 0லேருந்து 12 வரையும் அதில் என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். 2 வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஒர்க் டன்ங்கிறது வந்து ஏரியா அண்டர் எஃப்எஸ் கிராஃபுங்கிறது தெரியும். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தனித்தனி செக்மெண்ட்டுக்கு எல்லாத்துலேயுமே நம்ம ஏரியா ஃபஸ்ட்டு எடுத்துடலாம். இதை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன் ஷேப்பு, இது பின்னு வச்சுக்கிறேன். இதே ரெண்டாக பிரிக்கலாம் பாருங்கள். இங்கே ஒன்று சின்னு பிரிக்கலாம், இந்த ஷேப்பை டின்னு பிரிக்கலாம், இது இ. ஸோ டோட்டலாக நான் 5 ஷேப்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 5 ஷேப்ஸ்க்கு எல்லா பேராமீட்டரும் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 20லேருந்து 5 வரையும் தான் போகுது. இது 20. ஓகே. ஏங்கிற ஷேப்பு இது 0,0, இது 0,20, இந்த இடம் வந்து 0,5. அப்போ இதில் என்ன ஏரியா இருக்கும், ஏரியா ஆஃப் ஏ 20 × 5 வருமா இந்த ஷேப்புக்கு, 20 × 5 100 மீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து பிங்கிற ஷேப்பு இங்கே 5ல் ஆரம்பிக்குது, இங்கே 8 இருக்குது. ஹைட் வந்து 10 தான் இருக்குது. அப்போ இதோட கேப் வந்து 3, எக்ஸ் ஆக்சிஸில் கேப் வந்து 3, ஒய் ஆக்சிஸில் 10. அப்போ ஏரியா ஆஃப் பி ஈக்குவல் டு 10 × 3 30 மீட்டர் ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட்டு வந்து சி லென்த்தாக உள்ளதில் பாருங்கள். சிக்கு வந்து 8 10 இருக்குது, 0லேருந்து 20 வரை வந்திருக்கு. இது 8 10, இந்த இடம் வந்து ஒய் ஆக்சிஸில் 20 வரை இருக்குது. ஸோ 20 வரை இருக்குன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள கேப் வந்து 2, ஒய் ஆக்சிஸில் வந்து 0 to 20. ஸோ இது நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது, மைனஸ் ஏரியான்னு தான் எடுத்துக்கணும். அப்போ ஏசி வந்து 20 × 20 இருக்குது, சாரி 20 × 2 இருக்குது. அது வந்து 40 மீட்டர்/s². இதை மைனஸில் எடுக்கணும், மறந்துடக்கூடாது. அடுத்து கரெக்டாக இது டி ஷேப்பு. டிக்கு வந்து ஏரியா ஆஃப் டி வந்து ஆஃப் பிஹெச் பண்ணணும். ஸோ ஆஃப் இன்ட்டு பி, இது வந்து 8 to 10 தான், இது 20 to 25. அப்போ 5 தான் கேப்பு ஒய் ஆக்சிஸில். ஆஃப் இன்ட்டு பி வந்து 2, 8 to 10, இது 5 கேப்பு. ஸோ ஐ வில் கெட் ஏடி ஈக்குவல் டு 5 மீட்டர்². இதையும் நம்ம மைனஸ்லாம் எடுக்கணும், நெகட்டிவ் சைடு உள்ளனால. அடுத்து இ ஷேப்பு பாருங்கள்.
10 to 12 இருக்குது பாசிட்டிவ் சைடு, ஹைட் வந்து 10 இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சில் உள்ள கேப் வந்து 2 தான். ஏஇ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கேப் 2, ஒய் ஆக்சிஸில் வந்து 0 to 10, அப்போ 10. ஸோ ஐ வில் கெட் 20 மீட்டர் ஸ்கொயர்டு. இது பாசிட்டிவ் சைடு தான். ஓகே, இப்போ நமக்கு இது ஏரியா எடுத்துட்டோம். இந்த ஏரியா தான் ஒர்க் டன். இது எல்லாமே ஒவ்வொரு ஒர்க் டன். ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு இது ஈக்குவலாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்க்கக்கூடிய கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு வெலாசிட்டி தான் வேணும். ஃபார் x equal to 0 to x equal to 8, கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன் ஈக்குவல் டு அது வரையும் உள்ள எல்லா ஏரியாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏரியா ஆஃப் ஏ ப்ளஸ் ஏரியா ஆஃப் பி 0.8 வரையும் போட்டேன். அப்போ இதை எழுதுங்க. ஆஃப் mv1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஏ வந்து 100 + 30, ஐ வில் கெட் 130. இதிலிருந்து ஆஃப் எம் வந்து 500 கிராம் கொடுத்துருந்தாங்களா, அதை நான் 0.5 கிலோகிராம்னு எழுதிக்கலாம். ஆர்எல்ஸ் அதை நான் 1/2 எழுதினாலும் 0.5 தான். இன்ட்டு v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 130. இதை சிம்பிளிஃபை பண்ணால் v1 ஈக்குவல் டு 22.8 மீட்டர்/செகண்ட் கிடைக்குது. ஓகே, இது ஒரு ரிசல்ட். ஃபார் x ஈக்குவல் டு 0 to x ஈக்குவல் டு 12 அது வரையும் உள்ள வெலாசிட்டி அப்படின்னு எடுக்கணும். அப்படின்னா தட் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன் கிராஃப்லேருந்து எடுத்துக்கலாம். என்னென்ன ஏரியாவை நம்ம கவர் பண்ணணும், 5 ஏரியாவையும் கவர் பண்ணணும். ஏரியா ஆஃப் ஏ ப்ளஸ் ஏரியா ஆஃப் பி மைனஸ் ஏரியா ஆஃப் சி, நெகட்டிவ் சைடு உள்ளனால மைனஸ் ஏரியா ஆஃப் டி ப்ளஸ் ஏரியா ஆஃப் இ. அப்போ ஆஃப் mv2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு இந்த எல்லா ஏரியாவும் எழுதிக்கோங்க. 100, பி வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம் 30, மைனஸ் போட்டுக்கிட்டு சி வந்து 40 மைனஸ் 5 டியோட ஏரியா மைனஸ் 20 ஈயோட ஏரியா, சாரி கடைசி உள்ளது ப்ளஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும் போது எனக்கு ஆஃப் இன்ட்டு ஆஃப் எம்முக்கு ஆஃபே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு எனக்கு வந்து 105 கிடைக்கிது. எல்லாத்தையும் அடிஷன் சப்ட்ராக்ஷன். இதிலேருந்து v2க்கு நான் கால்குலேட் பண்ணால் 20.5 மீட்டர்/செகண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு எனக்கு நியரஸ்ட் வேல்யூ அப்ராக்சிமேஷன் பண்ணால் ஆப்ஷன் சி வந்து மேட்ச் ஆகுது. $23 மீட்டர்/செகண்ட் 22.8 23ன்னு அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். 20.5 இதில் 20.6 கொடுத்துருக்காங்க. நியர்லிங்கிறனால நான் தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஸ் பண்ணி பார்ட்டிகல்ஸ் இஸ் ரிலீஸ்டு ஃப்ரம் ஹைட் வந்து எஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஹைட்டு எஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்து அட் செர்டைன் ஹைட் மிட்வேல கைனடிக் எனர்ஜி 3 times ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. இதுதான் கொடுக்கக்கூடிய கண்டிஷன். கைனடிக் எனர்ஜி இஸ் 3 times ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. த ஹைட் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் தட் இன்ஸ்டன்ட். கிரவுண்ட்லேருந்து அது என்ன ஹைட்டாக இருந்திருக்கும், எந்த ஹைட்டில் கைனடிக் எனர்ஜி வந்து 3 times ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டயத்தில் வெலாசிட்டி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒரு ஏ பாயிண்டில் இருக்குது, அங்கேருந்து ஒரு பாலை வந்து ஒரு பார்ட்டிகிளை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க டு தி கிரவுண்டு. மிட்வேல இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. மிட்வேல ஏதோ ஒரு பாயிண்ட்டு, லெட் திஸ் பி பி, அந்த பாயிண்ட்டு கிரவுண்ட்லேருந்து என்ன ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த பாயிண்டில் வந்து கைனடிக் எனர்ஜி வந்து 3 times ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ஏதோ ஒரு ஹைட்டில் அது இருக்குது. அந்த ஹைட்டு இது வந்து ஹெச்ன்னு எடுத்துட்டோம்னா கிரவுண்ட்லேருந்து இந்த ஹைட் வந்து எஸ் மைனஸ் ஹெச்ன்னு எடுக்கலாம் இல்லையா. ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். அட் பாயிண்ட் பி கைனடிக் எனர்ஜி அட் பி ஈக்குவல் டு 3 times ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 3 mgh இருக்குது. ஸோ இது ஆஃப் m
வியை வந்து வி ஸ்கொயர்டு வந்து நம்ம எப்படி எழுதலாம், வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ASலேருந்து எழுதணும் அப்படின்னா ஃப்ரீ ஃபாலுக்கு 2GHன்னு வரும் இல்லையா. 2G இந்த இடத்துல ஹைட்டு கிரவுண்ட்லேருந்து என்ன ஹைட்டு இன்ட்டு 2G, கிரவுண்ட்லேருந்து இதோட ஹைட் வந்து S மைனஸ் ஹெச், பிகாஸ் வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2GHங்கிற ஃபார்முலாலேருந்து எழுதுகிறோம். இது ஆக்சுவல் ஹைட்டு கிரவுண்ட்லேருந்து எடுக்கிறனால நம்ம S மைனஸ் ஹெச்ன்னு போட்டிருக்கோம். ஸோ 3mgh. இந்த mg இங்கே உள்ள mg நம்ம கட் பண்ணிக்கலாம், இந்த 2 கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன இருக்குது, S மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு 3Hன்னு இருக்கும். S இஸ் ஈக்குவல் டு 4Hன்னு வரும். ஆர்எல்ஸ் ஹைட் ஈக்குவல் டு S/4. இதான் அவங்க கேட்ட ஹைட்டு நமக்கு கிடச்சிருச்சு இங்கே. நெக்ஸ்ட்டு ஸ்பீடு கேட்டனால வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2GS மைனஸ் ஹெச், 2GS மைனஸ் ஹெச் வந்து S/4. சிம்பிளிஃபை பண்ணால் 2G 3S/4ன்னு வரும். 2 இதையும் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா V ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3GS/2. ஆன்சர் பி ஆப்ஷன் கரெக்ட். இந்த டயக்ராமில் மட்டும் இதை கிரவுண்ட்லேருந்து எடுத்துருக்கணும். ஸோ கிரவுண்ட்லேருந்து எடுத்துருந்தோம்னா இதை ஹைட்டுன்னு எடுத்துகிட்டு இதை S மைனஸ் ஹெச்ன்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுச்சு அப்படிங்கிறது இங்கே S மைனஸ் ஹெச் கரெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து மேலேருந்து ஹெச், ஓகே, ஹெச்சுங்கிறது S/4, இங்கே S மைனஸ் எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது கரெக்டு. இந்த டயக்ராமும் இந்த ப்ராப்ளம், வாட் இஸ் த மினிமம் வெலாசிட்டி with which a body of mass m must enter a vertical loop. இது வந்து என்ன மாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் தான் வெர்டிக்கல் லூப் பொறுத்தளவில். நம்ம ஏற்கனவே ஃபார்முலா லிஸ்டிங்கில் கொடுத்துட்டோம். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா 3 பாயிண்ட்டு டு த லோயஸ்ட் பாயிண்ட் A, மிட் பாயிண்ட் B, மேக்ஸிமம் ஹைட் பாயிண்ட் C. இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷனில் இருக்குது அப்படின்னா வெலாசிட்டி, மினிமம் வெலாசிட்டி அந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு A பாயிண்டில் எவ்வளோ இருந்திருக்கணும்னா வெலாசிட்டி அட் A வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5GL, வெலாசிட்டி ஆஃப் அட் B வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3GL இருக்கணும், வெலாசிட்டி அட் C வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் GLஆக இருக்கணும். இது ஒரு டைரக்ட் கொஷின். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு C வந்து மினிமம் வெலாசிட்டி அந்த லூப்பில் வந்து அது என்டர் ஆகணும் அப்படின்னா கீழேருந்து என்டர் ஆனால் தான் அது கம்ப்ளீட், அந்த லூப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆப்ஷன் சி வந்து எனக்கு மேட்ச் ஆகுது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5GR. கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜின்லேருந்து 2025 கேட்ட கொஷின். ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கேட்டிருக்காங்க ஃபார்முலா டைப்பில். பாப் ஆஃப் ஹெவி மாஸ் M வந்து சஸ்பெண்டட் பை எ லைட் ஸ்ட்ரிங்கு. அப்போ மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்னு அர்த்தம். இதோட லென்த் வந்து L, ரேடியஸ் ஆஃப் லூப்பு தான் Lன்னு கொடுத்துட்டாங்க. பாப் இஸ் கிவன் அ ஹரிசாண்டல் வெலாசிட்டி V0 ஸோ தட் அது வந்து ஒரு சர்க்குலர் லூப்பில் போகுது. ஆனால் Pங்கிற பாயிண்ட் வரையும் போயிட்டு அது ஸ்லாக்கன் ஆகி திரும்ப கீழே விழுந்துடும். அந்த லூப்பை அது கண்டினியூ பண்ணல. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட வெலாசிட்டி ரேஷியோ, அதாவது அவங்க கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டி P இல்லை Pங்கிற பாயிண்டில் உள்ள வெலாசிட்டி, இதுக்கான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. Pங்கிற பாயிண்டில் அது ஸ்லாக்கன் ஆகும்போது என்ன வெலாசிட்டி இருந்திருக்கும், தென் V0 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் ஒரு கான்செப்ட்ஸுவான கொஸ்டின் ப்ளஸ் ஃபார்முலா அரைவ் பண்ணுற மாதிரி இருக்கனால ஒரு லென்த்தியான கொஸ்டினாக தான் இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ அவங்க கொடுத்துருக்கூடிய டயக்ராம் வச்சுக்கிட்டு இங்கே வந்து லென்த்து Lங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. இது மிட் பாயிண்ட்டு. இந்த இடத்துல Pங்கிற பாயிண்டில் தான் அவங்க வெலாசிட்டி என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டு இந்த இடத்துல இருக்கும் போது டியூ டு இட்ஸ் மாஸ்
டவுன்வர்டு வந்து mg ஆக்ட் பண்ணும், வெயிட்டுங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அதனால தான் அது ஸ்லாக்கனா அந்த சர்க்குலர் பாத்தை கம்ப்ளீட் பண்ணாமல் கீழே வந்து விழுகுது. இதோட ஆங்கிள் வந்து தீட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பாயிண்ட் பியாக இருக்குது அப்படின்னா லெட் திஸ் பி சம் பாயிண்ட்டு க்யூன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்த இப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த லென்த்து மட்டும் நமக்கு என்னன்னு வேணும். இந்த கேப்பில் உள்ள லென்த்து வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இங்கேருந்து இதுவரை உள்ள லென்த்து தான் அதோட ரேடியஸு எல்லுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த லென்த்து நமக்கு என்னன்னு தெரியணும். அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சைன் தீட்டா பண்ணுன்னா இந்த ட்ரையாங்கிளில் சைன் தீட்டா கொடுத்தோன்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனஸு இது வந்து எல் தான். அகெயின் இது வந்து எல் தான். அப்போ ஆப்போசிட் சைடு வந்து தான் பிக்யூ பை எல்லு. இதிலேருந்து பிக்யூவோட லென்த் எனக்கு என்னென்னு கிடச்சிரும், எல் சைன் தீட்டான்னு கிடச்சிரும். அப்போ இது வந்து ஒரு எல் டிஸ்டன்ஸு, இது வந்து எல் சைன் தீட்டாங்கிற ஒரு லென்த்து. இதுதான் அந்த இடத்துல உள்ள டோட்டல் லென்த்து. ஓகே, இது பேசிக் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது இது தேவைப்படும். ஓகே, இந்த பி பாயிண்டில் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணும், ஒரு டென்ஷன் இருக்கும், டவுன்வர்டு வந்து ஒரு எம்ஜி சைன் தீட்டா. இதை காஸ் காம்போனண்ட்டாக நான் பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எம்ஜி காஸ் தீட்டா வந்து இதோட டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும். இது வந்து எம்ஜி காஸ் தீட்டா டேஞ்சென்ஷியல் ஆக்ட் பண்ணும். டுவர்ட்ஸ் சென்டர் வந்து அதோட எம்ஜி சைன் தீட்டா ஆக்ட் பண்ணும். அப்போ அகைன் இதுலேயே ஒரு டென்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவேஷனில் தான் நம்ம வெலாசிட்டி டெரைவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத பாருங்கள். அட் பாயிண்ட் பி என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது, டென்ஷன் ஒன்று இருக்குது, ப்ளஸ் எம்ஜி சைன் தீட்டா இருக்குது. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எதை ஈக்குவேட் பண்ணுது, அதுக்கு தேவையான சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸு எம்வி ஸ்கொயர்ட் பை ஆறு. இந்த இடத்துல ஆறுங்கிற ரேடியஸ்க்கு பதிலாக அவங்க லென்த் எல்னு கொடுத்தனால நான் எல்னு எடுத்துக்கிறேன். இந்த வி தான் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது. ஓகேவா, இதில் டென்ஷன் வந்து 0, ஏன்னா அந்த இடத்துல ஸ்லாக்கன் ஆகிருச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ டென்ஷன் 0 ஆயிடுது ஸ்லாக்கன் ஆகிறனால, பிகாஸ் இட் ஸ்லாக்ஸு. ஸோ டென்ஷன் வந்து 0 ஆயிடுச்சு. எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர்ட் பை எல்லுன்னு வருது. எம் கட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கிது, வி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஜிஎல் சைன் தீட்டா. இது நமக்கு திரும்ப யூஸ் ஆகும். இந்த ஒரு ரிலேஷன் வச்சுக்கலாம். இப்போ வி ஸ்கொயர் நம்ம எடுத்துட்டோம். இதே மாதிரி வி நாட் ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்துடலாம். ஓகேவா, வி நாட்டுங்கிறது அவங்க இனிஷியலாக அந்த சர்க்குலர் பாத்தில் உள்ள நுழையும் போது கொடுத்த ஒரு வெலாசிட்டி. ஓகே, அதை எப்படி பண்ணுறோம் பாருங்கள். அட் பாயிண்ட்டு டயக்ராமில் உள்ள எம்ங்கிற பாயிண்டில் கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஆஃப் எம்வி நாட் ஸ்கொயர், ஆர்எல்ஸ் கைனட்டிக் எனர்ஜிக்கு பதிலாக நான் டோட்டல் எனர்ஜினே எழுதலாம். கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அந்த இடத்துல 0 தான். கீழே இருக்குது, ஹைட்டே ரைஸ் ஆகலை. ஸோ இது வந்து 0வாக இருக்கும். ஸோ ஃபைனல் எனர்ஜி எப்படி எழுதலாம், அட் பியில் டோட்டல் எனர்ஜி நான் எழுதுனேன்னா கைனட்டிக் எனர்ஜி வந்து எம், இங்கே இடத்துல வெலாசிட்டி வின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வி ஸ்கொயர்ட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எம்ஜி ஹெச்சுங்கிறது இங்கே என்ன ஹைட்டு, நான் ஹைட்டு கால்குலேட் பண்ணேன் இல்லையா, எல் ப்ளஸ் எல் சைன் தீட்டா. பிங்கிற பாயிண்டில் டோட்டல் ஹைட் எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குன்னா இந்த ஹைட் தான் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இன்னும் ஆஃப் எம் வி ஸ்கொயர்ட் ப்ளஸ் இதில் வந்து வி ஸ்கொயர்டுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த வேல்யூ ஜிஎல் சைன் தீட்டா நம்ம எடுத்து வச்சுருக்கனால ஜிஎல் சைன் தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ப்ளஸ் எம்ஜி எல்லை காமன் அவுட் எடுத்துட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருக்குமா இந்த செகண்ட் டேர்மில், இதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். Energy can neither be created nor be destroyed, but one form of energy can
be converted into another form. So law of conservation of energy படி total energy at M equal to total energy at P. அப்போ நான் என்ன பண்ணலாம், ஆஃப் mv ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இதில் வந்து ஆஃப் mgl அப்படியே அவுட் எடுத்துறேன். இங்கே என்ன இருக்கும், mgl வெளியே எடுத்துட்டா ஆஃப் சைன் தீட்டா ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கும், ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் தீட்டா செகண்ட் டேர்மில் இருக்கும். ஓகே, எம் கட் பண்ணிடலாம். ஸோ ஐ வில் கெட் ஆஃப் எம் கட் பண்ணிட்டோம், வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஜிஎல் ஆஃப் சைன் தீட்டா 1 சைன் தீட்டானா 1 ப்ளஸ் 3/2 சைன் தீட்டா இருக்குமா. இப்போ மொத்த ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை வித் 2 பண்ணிடலாம். இங்கே 2 கட் ஆயிரும். வி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த ரெண்டு டேர்ம்லையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். வெளியே 2 வைக்கிறதுக்கு பதிலாக உள்ளே 2 கொண்டு போகிறேன். 2 ஃபஸ்ட்டு டேர்மில் வந்துடும். இங்கே 2 கட் ஆச்சுன்னா டினாமினேட்டருக்கு 3 சைன் தீட்டான்னு எனக்கு கிடச்சிரும். இது எல்லாமே ஃபார்முலாவில் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கூடிய எக்ஸ்பிரஷனை வச்சு நான் மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ லெட் திஸ் பி equation for V0. இந்த இடத்துலலாம் V0 வரணும். இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். நம்ம கேட்டிருக்க வந்து V/V0 கேட்டிருக்காங்க. அப்போ Vக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க, 2க்கு ஸ்கொயர் ரூட்டு GL sin தீட்டா. இது வந்து டினாமினேட்டரில் GL bracket of 2 plus 3 sin theta. ஸோ நமக்கு காமனாக GL மட்டும் கட் பண்ணிக்கலாம். ரேஷியோ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin theta பை 2 plus 3 sin thetaன்னு வருது. ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ஸோ லென்த்தியான கொஷின் தான். நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த லென்த்தை எப்படி இங்கே அரைவ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சுட்டு நமக்கு வி ஸ்கொயர்டுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு. அதை வந்து இந்த டோட்டல் எனர்ஜியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணிவிட்டு திரும்ப V0க்கான எக்ஸ்பிரஷன் அரைவ் பண்ணுறோம். ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கிறோம். ஒன் டைம் நீங்கள் இப்போவே வீடியோ பாஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதில் 2-3 மல்டிபிள் கான்செப்ட் இன்வால்வ் ஆகிறனால இதை நமக்கு சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஸ் பண்ணி ஒரு 2 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணோம்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி யூன்னு கொடுத்துட்டாங்க. 8 சென்டிமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹவு மெனி யூஸ் அந்த யூவோட டேர்ம்ஸ்லேயே கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா வந்து வி நோ தட் யூ ப்ரொபோஷனல் டு ஆர் யூ ஈக்குவல் டு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு யூ ஈக்குவல் டு ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர். இதுலேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா யூ ப்ரொபோஷனல் டு எக்ஸ் ஸ்கொயர். மீதி எல்லாம் காமன் தானே, எக்ஸை மட்டும் வச்சு எக்ஸ்டென்ஷன் மட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் 2 centimeter extension u proportional to 2 square. For 8 centimeter u proportional to, that is u dash னு வச்சுக்கலாம், some other u dash, that is 8 square இருக்கும். ரெண்டுக்கு ரேஷியோ எடுத்தோம்னா நமக்கு u dash தான் வேணும். அப்படிங்கிறனால u dash by u ப்ரொபோஷனல் வந்து ரேஷியோ எடுக்கும்போது ஈக்குவல் ஆயிரும். அப்போ 8 ஸ்கொயர் வந்து 64/2 ஸ்கொயர் வந்து 4ன்னு ஆயிடுது. கட் பண்ணால் 16 வருது. u dash equal to 16 times of u. ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான். கொடுத்த ஆப்ஷன்ஸில் B வந்து மேட்ச் ஆகுது. ஒர்க்கு அண்ட் எனர்ஜி முடித்து பவர் வந்துட்டோம். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் Tயில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. டைம் ஃபங்க்ஷனில் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் 5 நியூட்டன் கொடுத்துட்டு இன்ஸ்டன்டானியஸ் பவர் கேட்குறாங்க. ஸோ கொடுத்த S வந்து 2t - 1. இதில் இருந்துட்டு நமக்கு பவருக்கு ஃபோர்ஸ் கொடுத்து டிஸ்டன்ஸ் கொடுத்தனால F × V தான் உடனே ஃபார்முலா ஞாபகம் வருது. நான் V கால்குலேட் பண்ணிக்கிறேன். V வெக்டார் ஈக்குவல் டு ds/dt பண்ணலாம். dtயை வச்சு ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஐ வில் கெட் 2.
கொஷின்லேயே ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ பவருக்கான ஃபார்முலா பவர் ஈக்குவல் டு dW/dt எழுதலாம். திஸ் அகைன் ஈக்குவல் டு F.S dt. இதில் F எடுத்துகிட்டு ds/dt பண்ணலாம். இதை வச்சு தான் நம்ம பவர் வந்து F.Vங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இப்போ பவர் ஈக்குவல் டு F.Vங்கிறனால 5 × 2 ஜஸ்ட்டு 10 SI யூனிட்னு கொடுத்தனால SI யூனிட்ஸு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் D வந்து மேட்ச் ஆகுது. 2024 கூட இவ்வளோ ஈஸியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. Energy that will be ideally radiated by 100 kilowatt of transmitter in 1 hour. So energy கேட்டிருக்காங்க. பவர் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைமு. ஒர்க் டன் அகைன் கேன் ஆல்சோ பி ரிட்டன் அஸ் எனர்ஜி பை டைமு. இதில் எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைமு. பவர் வந்து 100 கிலோவாட்டு, 100 இன்ட்டு கிலோவாட் ஹவர் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணால் எப்படி பண்ணலாம், 3.6 இன்ட்டு 10 power 6 1 ஹவர்னு கொடுத்தனால 1. ஸோ கிலோவாட் ஹாரை தான் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். (3.6 × 10 power 8ன்னு வரும். ஆப்ஷன்ஸில் இல்லாதனால 36 × 10 power 7 ஜூல்ஸ்னு எழுதிக்கலாம். எனர்ஜி ஈக்குவல் டு ஆப்ஷனில் உள்ள டி வந்து மேட்ச் ஆகுது. ஆர்எல்ஸ் ஹவருக்கு மட்டும் நீங்கள் போனீங்க அப்படின்னா 100 அப்படியே வச்சுட்டு கிலோவாட்டுக்கு ஒரு 10 power 3 போட்டுக்கிட்டு இதுக்கு 60 × 60 ஹவர் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 3600. இதில் ஒரு 3 சைபரு. இதையே நம்ம 3.6 × 10 power 6ன்னு வச்சுட்டு இதை வாட்டில் வச்சுக்கிட்டு இதை செகண்ட்ஸ் கன்வெர்ட் பண்ணிங்கனாலே ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ எலக்ட்ரிக் லிஃப்ட்டு இதுக்கு நான் டைரக்ட் ஃபார்முலா வந்து ஒன்று கொடுத்துருக்கோம். இதே மாதிரி லிஃப்ட் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்தது வந்து எலக்ட்ரிக் லிஃப்ட் வித் மினிமம் லோடு 2000 kg கொடுத்துருக்காங்க வித் பேசஞ்சரோட. இட் இஸ் மூவிங் அப்வர்ட் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு 1.5 m/s. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணது தட் இஸ் 3000 நியூட்டனு. மினிமம் பவர் டெலிவர்டு பை த மோட்டார் டு லிஃப்ட் த வாட்டர். ஸோ இங்கே வந்து வெலாசிட்டி இன்க்ளூட் பண்ணி கொடுத்தனால எனக்கு உடனே ஃபார்முலா வந்து F.V ஞாபகம் வந்துருச்சு. F.Vக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். M வந்து 2000 kg கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி வந்து 1.5 m/s கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இங்கே 3000 நியூட்டன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நான் ஸ்மால் எஃப்ல எழுதிக்கிறேன், 3000 நியூட்டன். எனக்கு வந்து பவருக்கான என்ன ஃபார்முலா தெரியும், பவர் P = F.V எனக்கு தெரியும். இதில் எஃப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். இவங்க வந்து ஒரு லிஃப்ட் மாதிரியான மாடல் கொடுத்தனால இதில் வந்து டோட்டல் வெயிட்டு இந்த லிஃப்ட்டில் வந்து டவுன்வேர்டு ஆக்ட் பண்ணக்கூடியது அந்த 2000 kgங்கிற மாஸ்னால் ஒரு mg ஆக்ட் பண்ணும். அகெயின் ஆப்போசிட் சைடில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். அப்படிங்கிறனால இதில் வந்து ஒரு எஃப் ஆக்ட் பண்ணுது. லிஃப்ட் வந்து v வெலாசிட்டியில் மேலே போகுது, மேலே உள்ளது டென்ஷன் மட்டும்தான். ஸோ இங்கே 2 டென்ஷனை பேலன்ஸ் பண்ணக்கூடியது அதுக்கு அகெயின்ஸ்டாக உள்ள ஃபோர்ஸு எம்ஜியும் எஃப்பும் இருக்குது. அப்போ இங்கே ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்டில் என்னென்ன இருக்குது, எம்ஜி வெயிட்டுங்கிறது ஒன்று இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ இது 2000 × g வேல்யூ வந்து 10 எடுக்க சொல்லி கொடுத்துருக்கனால 10 எடுத்துட்டேன். ப்ளஸ் ஒரு 3000. அப்போ 20யும் இதுவும் எனக்கு இதுவே 23,000 வந்துருச்சு. ஈக்குவல் டு இது வந்து 23,000 × 1.5. சிம்பிளை பண்ணால் பவர் வந்து 34,500 வாட்னு வருது. ஸோ கொடுத்துருக்கக்கூடியதில் ஆப்ஷன் பி வந்து மேட்ச் ஆகுது. இந்த ப்ராப்ளம் தான் நான் டைரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு சொன்னது. வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரம் ஹைட் 60 மீட்டர் அட் ரேட் வந்து 15 kg/s. இப்படி கொடுத்துட்டாலே kg/s கொடுத்துட்டான்னு இது dm/dt மாஸ் kg/s டைம்னு அர்த்தம். அப்போ மாஸ் அதை லிஃப்ட் பண்ணக்கூடிய ரேட்டு கொடுத்துட்டாங்க. த லாஸ் டியூ டு ஃப்ராக்ஷனல் ஃபோர்ஸ் 10% இந்த இன்புட் எனர்ஜி கொடுக்குறாங்க. ஹவு மச் பவர் இஸ் ஜென்ரேட்டட் பை த டர்பைன். ஃபஸ்ட்டு பவர் என்னென்னு கால்குலேட் பண்ணிக்கலாம், அப்புறம் லாஸ் எல்லாம் அதில் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பவர் ஆஃப் பம்ப்பு டைரக்ட் ஃபார்முலா ஒன்று கொடுத்தோம்.
அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பவர் ஆஃப் பம்ப் ஈக்குவல் டு GH இன்ட்டு ரேட் ஆஃப் மாஸு. ஸோ 10 இன்ட்டு ஹைட் வந்து 60 கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் மாஸ் வந்து 15 கொடுத்துட்டாங்க. 15/1 செகண்ட் தான், அது கிலோகிராம் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் டோட்டல் ஈக்குவல் டு 9000 வாட்ஸ்ன்னு வருது. ஸோ இதில் லாஸ் வந்து எவ்வளோ ஆகுது? லாஸ் ஆஃப் பவர் வந்து 10%. ஸோ 10% ஆஃப் 9000 வந்து கட் பண்ணிங்கன்னா 900 வாட் ஆகுது. அப்போ நெட் பவர் ஈக்குவல் டு பவர் டோட்டல் பவர் டோட்டல் மைனஸ் பவர் லாஸு. டோட்டல் பவர் வந்து 9000, லாஸ் ஆர் வந்து 900 வால்ட்டு. அப்போ பவர் நெட்டு எவ்வளோ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா 8100 வாட்டு. ஆப்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பி நெட் ஈக்குவல் டு 8.1 கிலோவாட்டு. ஆப்ஷன் பி மேட்ச் ஆகுது. டைரக்ட் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் சப்ஸ்டிட் பண்ணி டக்குன்னு முடிச்சிடலாம். A particle of mass m starting from rest undergoes uniform acceleration. If the speed acquired in time t is v, the power delivered by the particle. நமக்கு பவர் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் டெஃபினிஷன் படி W/T, இதை வந்து எனர்ஜி பை டைம் எழுதலாம். இது பார்ட்டிகிள் ஆஃப் மாஸ் அண்டர்கோஸ் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் கொடுத்தனால அந்த வெலாசிட்டிலாம் வச்சு கைனட்டிக் எனர்ஜி நான் எடுத்து எழுதுனேன்னா P ஈக்குவல் டு எனர்ஜி வந்து ½ mv²/t. ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன், நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பிரஷனை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து டி மேட்ச் ஆகுது. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள். ½ mv²/t. பாடி மாஸ் 1 kg கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க 2 டைமென்ஷனல் வெக்டாரில். பவர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பவர் வந்து F.V. நமக்கு ஃபோர்ஸ் கொடுத்தனால அதிலிருந்தே நம்ம V எடுக்க முடியும். பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. we know that power equal to ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க F.V. ஸோ F வெக்டார் வந்து 2t i கேப்பு ப்ளஸ் 3t² j கேப்பு. இந்த எஃப்பை வந்து நான் வந்து a/ma எழுதலாமா? ma எழுதிட்டு இதிலேருந்து a வேணும் அப்படின்னா பை 1 போட்டால் எனக்கு a கிடச்சிரும். ஏன்னா 1 kgங்கிறது மாஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அகெயின் இதிலேருந்து ஆக்சலரேஷன் வந்து 2i கேப் ப்ளஸ் 3t² j தான் எனக்கு ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலேஷன் வெக்டார் கிடச்சிருச்சு. வெலாசிட்டி வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? இன்டகிரேஷன் பண்ணணும். a dt f/1 போட்டிருக்கேன். f/m போட்டோம்னாலே நமக்கு ஆக்சலேஷன் கிடச்சிடும். f = ma, a = f/m. அவ்வளோதான். இதை 1 டைம் இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ 2t பண்ணும்போது என்ன வந்துடும்? t²/2 வந்துடும் i கேப்பு ப்ளஸ் 3t² பண்ணும்போது t³/3 வந்துடும் j கேப்பு. அப்போ 2 கட் பண்ணிக்கலாம், 3 கட் பண்ணிக்கலாம். வெலாசிட்டி வந்து t² i கேப்பு ப்ளஸ் t³ j கேப்பு மீட்டர்/s யூனிட்டு. ஓகே, இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். எஃப்பில் நமக்கு என்ன இருக்குது? 2t i கேப் ப்ளஸ் 3t² j கேப்பு. இது கிவன் டேட்டா இன்ட்டு இப்போ நம்ம கேல்குலேட்டர் டேட்டாவிலேருந்து v எடுத்துக்கலாம். t² i கேப்பு ப்ளஸ் t³ j கேப்பு. அப்போ டாட் ப்ராடக்ட் i × i எடுங்க. 2t³ ப்ளஸ் j × j எடுத்தால் ப்ளஸ் 3t⁵ வாட்டு. இதுதான் பவரு. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் சி வந்து மேட்ச் ஆகுது. கொலிஷன்ஸ்லேருந்து சில ப்ராப்ளம் பார்த்துடலாம். ரீசெண்ட் இயர் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். an object falls from height 10 meter. இது கிரவுண்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர். இது ஏ பாயிண்ட்னு வச்சுக்கலாம், இது பி பாயிண்ட்னு வச்சுக்கலாம்.
ஆஃப்டர் ஸ்ட்ரைக்கிங் த கிரவுண்ட் இட் லாஸஸ் 50% லாஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரீபவுன்ஸ் ஆகுது. த ஹைட் அப் டு விச் த ஆப்ஜெக்ட் கேன் ரீபவுன்ஸ், இது ஒரு சிங்கிற பாயிண்ட்டுக்கு போச்சுன்னா இங்கே என்னன்னு கேட்குறாங்க, இதோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் தோ கொலிஷன் கான்செப்ட் பேஸ் பண்ணியிருந்தாலும். ஏ பாயிண்டில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும், கைனடிக் எனர்ஜியே இருக்காது. எம்ஜி ஹைட் 10ன்னு கொடுத்தனால 10 mgன்னு வச்சுக்கலாம். அட் பி பாயிண்டில் கிரவுண்டுக்கு வந்துருச்சு. ஸோ டோட்டல் கைனடிக் எனர்ஜி வந்து இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் கொடுத்த இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி ஃபுல்லாக பொட்டன்ஷியல் எனர்ஜினால் கொடுத்தது. மேலேருந்து கீழே வர பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டோட்டலாக கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அப்படி ஆகும்போது அதில் ஒரு 50% லாஸ் இருக்குன்றாங்க. அப்போ பிங்கிற பாயிண்ட் உள்ள கைனடிக் எனர்ஜி வந்து அது கேரி பண்ணிட்டு வந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் 50%, தட் இஸ் ஆஃப் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ ஆஃப் ஆஃப் mg10ங்கிறது வந்து எனக்கு என்ன வந்துடும், mg5ன்னு வந்துடும் இல்லையா, 5 mg RLs. இது இருக்கட்டும். அட் சிங்கிற பாயிண்டில் தான் நமக்கு ஹைட் என்ன வேணுங்கிறாங்க. சிங்கிற பாயிண்டில் அகைன் இட் வில் ஹாவ் சம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது வந்து இந்த mg5ங்கிற கைனடிக் எனர்ஜி தான் அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி இருக்கும் லா ஆஃப் கன்சர்வேஷன் படி. ஸோ இந்த ஹைட்டு நமக்கு என்னன்னு தெரியாது. லெட் திஸ் பி ஹெச் டேஷ் ஹைட்டு, அங்கே ஹெச் டேஷ் நான் போட்டுக்கிறேன். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த mg5ஓட எனர்ஜியை தான் அப்படியே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக எடுத்துகிட்டு வருது. இந்த கைனடிக் எனர்ஜி வந்து கிரவுண்ட்லேருந்து 50% இழந்ததுக்கப்புறம் அதோட கைனடிக் எனர்ஜி mg5 இருக்குது. இந்த கைனடிக் எனர்ஜி தான் அப்பு போக போக குறைஞ்சிக்கிட்டே போய் ஃபுல்லாக பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக போகுது. அப்போ இதில் mg கட் பண்ணிடலாம். ஹெச் டேஷ் ஈக்குவல் டு 5 மீட்டர். ஆப்ஷன்ஸில் டி ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. டூ 2024 கொஸ்டின். 2 bodies XY சேம் மாஸ் கொடுத்துட்டாங்க. அண்டர்கோ இன்எலாஸ்டிக் 1-dimensional collision. The body A moves with velocity v1 while B at rest before collision. velocity of the system வந்து v2 இருந்தால் அதோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. v1 v2க்கான ரேஷியோ கொடுத்ததை பிஃபோர் கொலிஷன் வந்து எக்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, போகுது, ஒய்யை ஹிட் பண்ணுது. இதோட மாஸ் வந்து m இருந்துச்சு அப்படின்னா இதோட வெலாசிட்டி v இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் இவங்க v1 v2ன்னு கொடுத்தனால v1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து மாஸ் வந்து m தான், இதோட மாஸும் m தான். இதுக்கு வெலாசிட்டி இல்லை, ரெஸ்ட்டில் இருந்திருக்கு, 0வாக இருந்திருக்கு. ஆஃப்டர் கொலிஷன் வந்து என்னவாக இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்டும் எக்ஸ் அண்ட் ஒய் மூவ்ஸ் வித் காமன் வெலாசிட்டி சம் v2. இதோட மாஸ் m தான், இதோட மாஸ் m தான். இதான் கொடுத்துருக்க கேஸ். இப்போ நம்ம என்ன எழுதலாம், கொலிஷனில் லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம் படி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈக்குவேட் பண்ணலாம். m ஃபஸ்ட்டு மாஸ் m1ங்கிறது m தான், அடுத்து v1 வெலாசிட்டி, m2வும் அதே சேம் மாஸ் கொடுத்தனால mன்னு வச்சுக்கிறோம். அதோட வெலாசிட்டி வந்து 0. அகெயின் ஆஃப்டர் கொலிஷன் வந்து m தான், வெலாசிட்டி வந்து ரெண்டுக்கு காமன் வெலாசிட்டி v2. ஸோ v2 அகெயின் பிக்கும் அதாவது y பார்ட்டிகளுக்கும் m v2 தான். ஸோ இதில் m v1, இதில் காமன் m வெளியே எடுத்துட்டோம்னா 2v2 வரும். m கட் பண்ணிடலாம். v1 பை v2 ஈக்குவல் டுனா 2ன்னு வரும். ரேஷியோவில் v1 ஈஸ் டு v2ன்னு எழுதினோம்னா 2:1. அவ்வளோதான். கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஏ ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. mass moving horizontally, x-axis v collides with the strike 3m mass moving with velocity upward. So first m moving horizontally along x-axis இருந்திருக்கு with v velocity strikes 3m mass. அது வந்து y ஆக்சிஸில் மூவ் ஆகுது வித் 2v வெலாசிட்டியில். ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த காம்பினேஷன் தான் நமக்கு வேணும். ஓகே, ஸோ எம்ங்கிற மாசிவ் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் வித் சம் v வெலாசிட்டி, கொலாய்ட்ஸ் வித் 3mங்கிற மாஸ், பிக்கர் மாஸ். அது வந்து இது i டைரெக்ஷனில் x ஆக்சிஸில் போகுதுன்னா i டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா, இது வந்து y ஆக்சிஸில் மூவ் ஆகுது வித் 2v வெலாசிட்டி, தட் இஸ் j கோஆர்டினேட்டில் மூவ் ஆகுது. இப்போ இந்த காம்பினேஷனோட ஃபைனல் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக நான் என்ன எழுதலாம் அப்படின்னா, பிஃபோர்
கொலிஷன் ஆஃப்டர் கொலிஷன். பிஃபோர் கொலிஷன் மாஸ் வந்து மாஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் m, அதோட வெலாசிட்டி v, பட் இன் i டைரக்ஷன், i கோஆர்டினேட், x டைரக்ஷனில் இருக்குது i கோஆர்டினேட். ப்ளஸ் பிஃபோர் கொலிஷன் செகண்ட் மாஸ் வந்து 3m, அதோட வெலாசிட்டி வந்து 2v, பட் இன் j கோஆர்டினேட், தட் ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன் ரெண்டுமே சேர்ந்து மூவ் ஆகுது. ஸோ டோட்டல் மாஸ் வந்து 4m ஆயிடுச்சு. அது சம் அதர் வெலாசிட்டி, லெட் திஸ் பி v டேஷு, அதோட டைரக்ஷன் தெரியாது, நான் வெக்டாரில் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்துலேருந்தும் காமனாக m வந்து கட் பண்ணிட்டோம்னா 3 டேர்மில் வந்து m வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ 4v டேஷ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வருது, vi கேப் ப்ளஸ் 6v j கேப் வருது. ஆர் v dash equal to 1/4 v I cap plus 6/4 v j cap னு போடலாம். or v dash equal to 1/4 v I cap, 6/4 வந்து 3/2 னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணி j cap. இதான் இவங்க கேட்டிருக்கக்கூடிய காம்பினேஷனுக்குள்ள ஃபைனல் வெலாசிட்டி. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஏ ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுது. 1/4 v I cap plus 3/2 v j cap. A body of mass 4m moving with u collides with another body b 2m. The collision is head-on and elastic in nature. After collision, fraction of energy lost by the collision lost by the colliding body A மட்டும் கேட்குறாங்க. ஏல மட்டும் ஃப்ராக்ஷன் லாஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படி நீங்கள் டைரெக்டாக கூட பண்ணிட்டு போயிடலாம். டெல் கைனட்டிக் எனர்ஜி பை கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ஏ, இதான் இவங்க கேட்குறாங்க. இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா 4m1m2 பை m1 ப்ளஸ் m2 த ஹோல் ஸ்கொயர். ஆர்எல்ஸ் ஜென்ரலாக நம்ம எப்படி செய்வோம் அப்படியே இப்போ பண்ணிடலாம். 4mங்கிற மாஸ் வந்து சம் யூங்கிற வெலாசிட்டியில் போய் 2m அட் ரெஸ்ட்டில் உள்ளதை வந்து ஹிட் பண்ணுது. இது வந்து பிஃபோர். ஆஃப்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 4m மட்டும் பர்டிகுலர் வெலாசிட்டி, லெட் திஸ் பி சம் v1 வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க 4m. இதில் தான் ஃப்ராக்ஷன் ஆஃப் லாஸ் கேட்குறாங்க. b பற்றி நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் v1க்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு என்ன தெரியும், m1 மைனஸ் m2 பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். v1 ஈக்குவல் டு 4m மைனஸ் 2m பை 4m ப்ளஸ் 2m, டினாமினேட்டில் 6m ஆகுது, இன்ட்டு u1ங்கிறது யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மேலே 2m பை 6m, அப்போ u பை 3ன்னு நமக்கு வருது. v1 வந்து u பை 3, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் A ஆஃப் 4m, mv ஸ்கொயர்டில் 4m சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன், u ஸ்கொயர்டு. ஸோ ஐ வில் கெட் 2mu ஸ்கொயர்னு வருமா. ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் A ஆஃப் 4m, அதில் வெலாசிட்டி வந்து v1ங்கிற வெலாசிட்டி u பை 3, u பை 3 ஸ்கொயர் பண்ணணும். பண்ணால் 2mu ஸ்கொயர் பை 9 வரும். ஸோ நம்ம கேட்டிருக்கிறது வந்து ஃப்ராக்ஷனல் லாஸ் இன் கைனட்டிக் எனர்ஜினா டெல் கைனட்டிக் எனர்ஜி பை கைனட்டிக் எனர்ஜி. இது எல்லாமே ஏவோட டேர்ம் தான். ஸோ இனிஷியலாக உள்ள கைனட்டிக் எனர்ஜி லாஸ் ஆகிருக்கனால நான் இனிஷியல் மைனஸ் ஃபைனல்னு மாற்றிட்டேன். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போடல, நமக்கு தேவை டிஃப்ரென்ஸு தான் அதனால். ஸோ இனிஷியலாக உள்ளது 2mu ஸ்கொயர் மைனஸ் 2mu ஸ்கொயர் பை 9. இது இனிஷியல் அண்ட் ஃபைனல் இப்போ தான் கால்குலேட் பண்ணணும். டினாமினேட்டர் உள்ளது, அதுக்கப்புறம் ஒரிஜினல் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ எல்லாத்துலேயுமே 2mu ஸ்கொயர் காமன் வெளியே எடுத்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் கட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன இருக்கும், 1/9. டினாமினேட்டரில் வந்து ஒரு 1, இதை பண்ணால் 8/9 வரும். ஸோ டெல் கைனட்டிக் எனர்ஜி பை கைனட்டிக் எனர்ஜி இனிஷியல், அதான் நமக்கு கேட்டிருக்கூடிய ரேஷியோ. 8/9 வருது. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து மேட்ச் ஆகுது. இதை டைரக்ட் ஃபார்முலாவில் பண்ணி கூட ஒரே ஸ்டெப்பில் முடிச்சுட்டு போயிடலாம்.
கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. மூவிங் ஆப்ஜெக்ட் m கொலாய்ட்ஸ் வித் another ஸ்டேஷ்னரி பிளாக் 4m. லைட்டர் ஆப்ஜெக்ட் வந்து கம்ஸ் டு ரெஸ்ட் ஆஃப்டர் கொலிஷன். இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் லைட்டர் பிளாக் வந்து v கொடுத்துருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் வந்து இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். ஃபஸ்ட்டு m மாஸ் இனிஷியலாக லைட்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு v வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இது போய் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் 4m இனிஷியலாக அது ரெஸ்ட்டில் இருக்குது, அதை வந்து ஹிட் பண்ணுது. இது வந்து பிஃபோர். அடுத்து ஆஃப்டர்னு பார்த்தோம்னா m வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. 4m வந்து சம் அதர் வெலாசிட்டி v டேஷ் வெலாசிட்டியில் இருக்குது. ஃபார்முலா வந்து velocity ஆஃப் செப்பரேஷன் பை velocity ஆஃப் அப்ரோச். அப்படின்னா என்ன, ஆஃப்டர் கொலிஷன் வந்து என்ன வெலாசிட்டியில் உள்ள டிஃப்ரென்ஸு பை பிஃபோர் கொலிஷனில் வெலாசிட்டியில் உள்ள டிஃப்ரென்ஸு. ஆஃப்டர் கொலிஷனில் v டேஷ் மைனஸ் v வந்து v டேஷ் மைனஸ் 0 வந்து v டேஷ்னு வந்துடும். பிஃபோர் கொலிஷனில் 0 மைனஸ் v தட் இஸ் டிஃப்ரென்ஸுங்கனால v மைனஸ் 0 vன்னு வந்துடும். இப்போ இதுக்கான ரேஷியோ v டேஷ் மட்டும் நமக்கு என்னென்னு தெரியணும். அதை எப்படி எழுதிக்கலாம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்லேருந்து எழுதுகிறேன். பிஃபோர் கொலிஷன் m இன்ட்டு v ப்ளஸ் 4m இன்ட்டு 0வா ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலிஷன் m இன்ட்டு 0 ப்ளஸ் 4m v டேஷு. அப்போ எனக்கு என்ன வந்துடும், mv ஈக்குவல் டு 4m v டேஷ்னு கிடச்சிரும். mm கட் பண்ணிக்கலாம். v டேஷ் ஈக்குவல் டு v பை 4. இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். v டேஷ் வந்து v பை 4 பை டினாமினேட்டர் ஒரு v இருக்குது, கட் பண்ணிட்டா 1/4னு வருது. ஃப்ரம் திஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் e ஈக்குவல் டு 0.25 கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஆன்சர் b கரெக்டு. ஒரு டைரக்ட் கொஷின். டூ ஐடென்டிக்கல் பால்ஸ்னாலே m1 ஈக்குவல் டு m2 ஈக்குவல் டு m. ஸோ ஃபஸ்ட் பாலுக்கு 0.5 மீட்டர் பர் செகண்ட் இருந்திருக்கு. ஏவோட வெலாசிட்டி வந்து என்ன இருந்திருக்கு, 0.5 மீட்டர் பர் செகண்ட் இருந்திருக்கு. பியோட வெலாசிட்டி வந்து 0.3 மீட்டர் பர் செகண்ட் இருந்திருக்கு. எலாஸ்டிக் கொலிஷன் கொடுத்துட்டாங்க. ஐடென்டிக்கல் பால், எலாஸ்டிக் கொலிஷன், இதெல்லாம் கீவேர்டு. எலாஸ்டிக் ஒன் டைமென்ஷனல் கொலிஷன், எலாஸ்டிக் கொலிஷனில் ஒன் டைமென்ஷன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேஸு. அப்போ வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா ஆஃப்டர் கொலிஷன் ஏக்கு என்ன வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னா இதில் மைனஸ் இருக்குது, மைனஸ் 0.3 மீட்டர் பர் செகண்டு. பிக்கான வெலாசிட்டி வந்து 0.5 மீட்டர் பர் செகண்டு. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் சி ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேஸ், ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷனோட ஸ்பெஷல் கேஸு. ஈக்குவல் மாஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் கொலிஷன் வந்து வெலாசிட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இந்த கொஸ்டின் பியூராக ஒர்க் எனர்ஜி பவர்னு சொல்ல முடியாட்டி கூட நமக்கு இதில் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியும் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் ஆகிறதுனால இந்த டாப்பிக்லேயே டிஸ்கஸ் பண்ணிடலாம். புல்லட்டோட மாஸ் வந்து 10 கிராமு, மூவிங் ஹரிசாண்டலி வித் வெலாசிட்டி 400 மீட்டர் பர் செகண்டு. போய் ஒரு உடன் பிளாக் ஆஃப் மாஸ், ஹெவி மாஸ் 2 kg ஹிட் பண்ணுது. அந்த உடன் பிளாக் வந்து 5 மீட்டர் லென்த்து கொண்ட ஒரு எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்னால தான் ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதோட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுது. தட் இஸ் 0.1 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகுது அது மூவ் ஆகிறனால. ஸ்பீட் ஆஃப் புல்லட் ஆஃப்டர் எமர்ஜஸ் அவுட் ஹரிசாண்டலி ஃப்ரம் த பிளாக் வெளியே புல்லட் வந்துடுது. அதோட வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பிஃபோர் ஹிட் வந்து இப்படி ஒரு பெரிய மாஸ் கேபிட்டல் எம்னு போட்டுக்கிறேன், அது 0 வெலாசிட்டியில் இருந்திருக்கு. இதில் வந்து ஒரு புல்லட் வந்து ஹிட் பண்ணுது. இந்த புல்லட்டுக்கு வெலாசிட்டி மாஸ் வந்து ஸ்மால் மாஸு, அது இனிஷியல் வெலாசிட்டி ஒரு யூவில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேமு. இந்த ஃப்ரேமில் இருந்த பிளாக் வந்து சைடில் போயிடுச்சு, கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு ஹைட்டு. அதோட சென்டர் ஆஃப் மாஸோட ஹைட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. அதுதான் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நான் 0.1 மீட்டர்னு போட்டுக்கிறேன். 10 × 10⁻², 2.1 மீட்டர். 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 10 × 10⁻²,
ஸோ இந்த பிளாக் வந்து ஒரு V1 வெலாசிட்டியில் போயிருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அந்த புல்லட் வெளியே வந்துடுது. அது வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் போகுது, V வெலாசிட்டியில் போகுது. அந்த வெலாசிட்டி தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னு எடுத்துக்கிறேன். இந்த பொசிஷனை இதை வந்து பர்டிகுலர் ஹைட்டில் இருக்கக்கூடியது ஹச்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ரெண்டுலேயுமே டோட்டல் எனர்ஜியை வந்து மேட்ச் பண்ணலாம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி ரெஃபரன்ஸ் பொசிஷனில், அதாவது ஆரிஜின் பொசிஷனில் பர்டிகுலர் ஹைட் அது மூவ் ஆனதுக்கப்புறம் புல்லட்டில் ஹிட் பண்ணுறோம், சுட்ட உடனே அது ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது, அது மூவ் ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஹைட் ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிஷியலாக அதோட கைனட்டிக் எனர்ஜி வந்து ½ mv1² ப்ளஸ் mg0 இருந்திருக்கும் இல்லையா. ரெஃபரன்ஸில் வந்து வெலாசிட்டியே கிடையாது, அதனால் ஹைட்டு கிடையாது, அதனால் mg0ன்னு போட்டேன். வெலாசிட்டி மட்டும் இருக்குது. பர்டிகுலர் ஹைட்டு போனதுக்கப்புறம் அது கைனட்டிக் எனர்ஜியே கிடையாது, mgh மட்டும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல m கட் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்னென்னு வரும், √2gh வரும். இது நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் தான். √2 × 10 × 0.1, அப்போ √2 m/s V1 வெலாசிட்டி. ஓகே, இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் படி ஆஸ் பர் V1 நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது அந்த பிளாக் மூவ் ஆகக்கூடிய ஸ்பீடு நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு. உடன் பிளாக் மூவ் ஆகக்கூடிய ஸ்பீடு நமக்கு தேவை புல்லட்டோட ஸ்பீடு. கன்சர்வேஷன் ஆஃப் லா ஆஸ் பர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் momentum பிஃபோர் வந்து கேபிட்டல் மாஸு அது ரெஸ்ட்டில் இருந்திருக்கு பிளாக்கு, ப்ளஸ் புல்லட் வந்து ஸ்மால் மாஸு அதோட வெலாசிட்டி யூன்னு வச்சுக்கலாம். ஆஃப்டர் ஹிட்டுக்கு அப்புறம் கேபிட்டல் மாஸு V1 வெலாசிட்டியில் போகுது, புல்லட் வந்து M அது V வெலாசிட்டியில் போகுது, நமக்கு இங்கே V தான் வேணும். ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிடுது. இதோட மாஸ் வந்து புல்லட்டோட மாசு 0.01 கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இன்ட்டு 400 m/s கொடுத்த டேட்டா. கேபிட்டல் மாஸ் வந்து 2 kg கொடுத்துருக்காங்க, அதோட வெலாசிட்டி √2 இப்போ தான் கால்குலேட் பண்ணோம், ப்ளஸ் 0.01 இன்ட்டு V தான் நமக்கு தெரியாது. Vக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா 4 - 2√2 வருது, டிவைடட் பை 0.01 வருது. சிம்பிளை பண்ணால் 1117.5 m/s. இந்த கால்குலேஷன் மட்டும் நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்துருங்க. அப்ராக்சிமேட் பண்ணும்போது 120 m/s வருது. கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் சி ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ஸோ ஒர்க் எனர்ஜி பவரில் கேட்டிருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம் PVQ ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம். இதில் ப்ராக்டிஸ்க்கு ஒரு 20 to 30 ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய 2 கொஷினையும் நீங்கள் ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஆல்வேஸ் ஒர்க் எனர்ஜி பவர்லேருந்து வெரி ஈஸியான கொஷின் தான் கேட்பாங்க. 1 or 2 டைம்ஸ் தான் டஃப்பான கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எனஃப் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், கொடுத்த டைமில் ஈஸியாக 4 to 8 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.